ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக இந்த ட்ராமாவோட சீசன் 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. இதோட நேம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரிஸ் தான். இதோட சீசன் 2 வரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக அது ரிலீஸ் ஆகவும் செஞ்சிருச்சு. அண்ட் எவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எபிசோட் தான். இதோட முடிவில் நமக்கு இன்னொரு தொடக்கத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது சீசன் 2 நிற்க போகிறது இல்லை, சீசன் 3யும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் நடக்க போகுது? சீசன் 1 மாதிரியே ரொம்பவே விறுவிறுப்பாக போகுமா, இல்லை சீசன் 2ல் அதை விட பயங்கர விறுவிறுப்பாக போகுமா அப்படின்றத நம்ம ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் யாராவது சீசன் 1 பார்க்காம இருக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் நான் ஒரு ரீகால் மாதிரி கொடுத்துட்றேன். இதோட சீசன் 1 பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் ரொம்பவே பணத்தால் கஷ்டப்பட்ட சில பேர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை பயன்படுத்தி ஒரு கேமை உருவாக்குறாங்க. ஸோ அந்த கேமில் யாராவது ஒருத்தங்க தோத்துட்டாங்கன்னா அவங்க ஜஸ்ட் அந்த கேம்ல இருந்து மட்டும் வெளியே போக மாட்டாங்க, இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்க, அதாவது கொன்றுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த கொடூரமான கேமை யாரா நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரங்க தான் நடத்துறாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி மனுஷங்க இந்த கேமை விளையாண்டு சாகிறத ஒரு மாதிரி ஃபன்னா பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சீரியஸாக அப்படியே ரொம்ப எமோஷனலாக நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தங்களும் அதில் சாகும்போதெல்லாம் ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் சாகுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பயங்கர விறுவிறுப்பாக முடிச்சு லாஸ்ட்டாக அதோட எண்டிங்கில் அந்த கேமில் நம்ம ஹீரோ வின் பண்ணியிருப்பான். அதனால அவனுக்கு நிறைய பணத்தையும் கொட்டி கொடுத்துருப்பாங்க. போதுன்ற அளவுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு அவன் வின் பண்ணா அந்த பல கோடி ரூபா பணத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட பொண்ணை வந்து பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் எந்த கேமை கஷ்டப்பட்டு விளையாண்டு வந்தானோ அந்த கேமை மறுபடியும் ஒரு சில பேரை வச்சு விளையாட வைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டு அவனும் அவனோட முடிவை மாத்திக்கிறான். ஓகே, நம்ம பொண்ணை கூட அப்புறமா போய் பார்த்துக்கலாம், இதுக்கு மேலேயும் நம்ம அந்த கேம்ல யாரையுமே சாகடிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்டர்ன் வரான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம இந்த சீசன் 2ல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அடுத்து நமக்கு அந்த ஏர்போர்ட்ல தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இவன் கால் பண்ணியிருப்பான். அது வேற யாரும் இல்ல, அந்த கேம் நடத்துற இடத்துல அந்த ரெட் கலர் சூட்லாம் போட்டு இருந்திருப்பாங்களே சில பேர், அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ற ஒருத்தன் இருப்பான், பிளாக் கலர் மாஸ்க்லாம் கூட போட்டு. ஸோ அந்த பிளாக் மாஸ்க் தான் இவனுக்கு கால் பண்ணியிருப்பான். எப்பா, நீ உன் பொண்ணை மட்டும் போய் பாரு, இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணு, தேவையில்லாம நீ மறுபடியும் எங்களோட இடத்துக்குள்ள வந்து உன்னோட உயிரை விட்டுறாத, அப்புறம் நீ பயங்கரமா வருத்தப்படுவாத நினைச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், டே என்னானாலும் சரி கண்டிப்பா இந்த கேமை நான் உங்களை நடத்த விட மாட்டேன், நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறான். அங்கே போயிட்டு ஒரு பிளேடை வாங்குறான். அதை வாங்கிட்டு அவனோட உடம்பு முழுக்க துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே கை வச்சு பார்க்குறான் எல்லா இடத்துலையுமே. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவன் அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தப்போ கூட அந்த பிளாக் மாஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்துட்டு அவன் கால் பண்ணியிருக்கான், ஏன்டா நீ ஃப்ளைட்டில் ஏறலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் எல்லாமே அவனுங்களுக்கு எப்படி தெரியுது, ஒருவேளை ட்ராக்கரை பொறுத்திருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லி தான் இப்படி உடம்பு முழுக்க தேடிட்டு இருக்கான். பார்த்தா இவன் சந்தேகப்படுறது கரெக்டாக போச்சு. அவனோட காதுக்கு பின்னாடி தான் ஒரு இடத்துல ட்ராக்கரை பொறுத்திருக்காங்க. ஸோ உடனே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பிளேடை வச்சு அவனுக்கு காதுக்கு பின்னாடி லைட்டா அறுத்து அந்த ட்ராக்கரையும் எடுத்துட்டான். அதை எடுத்து அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு சின்ன பையன் வேற வரான். ஐயா, என்ன இந்த அங்கிள் மொட்டை கொண்டியா நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி வச்சக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்கும்போது அவனும், தம்பி நீ கொஞ்சம் வெளியே போப்பா, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும், சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பார்த்த பயத்துல போயிட்டு இருக்கான். என்னத்தை பார்த்தான்னு தெரியல. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஸ்பையை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஸ்பை யாருன்னு தெரியும்ல, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை இல்லீகலா ஒரு தீவுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அவங்கள கொடுமை பண்ணி சில கேமை விளையாட வைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்த ஸ்பைக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால இவனும் உடனே யாருக்குமே தெரியாம அந்த தீவுக்கு போயிருப்பான். எதுக்காக அங்க போயிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனோட அண்ணனும் அந்த இடத்துக்கு போய் மாட்டிருந்திருப்பான். ஸோ இப்படி அவனோட அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அவன் அந்த இடத்துக்கே போயிருப்பான். ஆனா அப்பதான் அவனுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்டே வந்திருக்கும். என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ற பிளாக் மாஸ்க் இருக்கான்ல, அவன் தான் இவனோட பிரதர். ஸோ அந்த பிளாக் மாஸ்க்கும் மற்றவனுங்க எல்லாருமே நம்மளோட தம்பியை ஷூட் பண்ணி கொள்றதுக்கு முன்னாடி நம்மளே வந்துட்டு இவனை ஷூட் பண்ணி கீழே தள்ளிடலாம் அந்த தண்ணிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல மட்டும் ஷூட் பண்ணிருப்பான் அவனை கொல்லாத மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவனை கடல்ல இருந்து யாராவது ஒருத்தங்க காப்பாத்திருப்பாங்க போல. இப்போ வந்து அவன் ஓரளவுக்கு கான்சியஸ் ஆயிட்டான். ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. மறுபடியும் நம்ம ஸ்பையை தான் காட்டுறாங்க. இவன் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸா மாறிட்டான். அதுவும் இல்லாம ஒரு கப்பல்ஸ் வந்துட்டு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவன் ஃபைனை போட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஹெல்மெட் போடாம வந்ததுனால நாங்க உங்களுக்கு ஃபைன் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கூட வந்த பொண்ணு வேற எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ற மாதிரி பேசி ஃபைன் போட விடாம தடுக்கணும்னு நினைக்கிறா. பட் அவன் பாத்தீங்கன்னா ஃபைன் போட்டுட்டான். ஸோ இப்படி இந்த பொண்ணு நம்ம ஸ்பை கிட்ட வலிஞ்சு பேசினது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல. நீ அவன் கூடயே நல்லா இருமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை விட்டுட்டு போயிட்டான். ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம ஸ்பை சாப்பிட்றதுக்கு போறான். ஆக்சுவலா அவன் வந்து இதுக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தானே இருந்திருப்பான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு அடிபடிச்சு இல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்தான். பட் இப்பதான் வந்துட்டு அவன் டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி இருக்கான். ஸோ அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது அவனுக்கு மேல அதிகாரியா ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்து இப்போ அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஏன்டா நீ வந்து இந்த டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க, மறுபடியும் நம்மளோட டிபார்ட்மெண்ட்கே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன்
வரல, எனக்கு இதுவே கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ எதுக்காக இவன் அங்க போகாம ஒரு மாதிரி திமிரா இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு டிஃபரெண்டான தீவு இருக்கு, இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பிளேயர்ஸை வச்சு கேம் விளையாட வைக்கிறாங்க, ரொம்பவே கொடுமைப்படுத்தி எல்லாருமே சாகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே இவன் ரெடி பண்ணி அந்த தீவுல இருந்தபடியே ஒரு மொபைல்ல இருந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு சென்ட் பண்ணிருப்பான். பட் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருந்ததுனால இவன் அனுப்பின அந்த எவிடன்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேரல. அதுக்கப்புறமேட்டு தான் இவனோட பிரதரும் இவனை ஷூட் பண்ணி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருப்பான். சோ இப்போ அந்த மாதிரி உண்மை எல்லாத்தையுமே இவன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாருமே நம்புற மாதிரி இல்ல. என்னடா கதை விட்டுட்டு இருக்க, எப்படிடா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் ஒருத்தர் வந்து இப்படி கொல்ல முடியும் ஒருத்தங்கள, அதை வச்சு மக்கள் நிறைய பேரை கொண்டுட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவன் சொன்னதை நம்பல. சோ அதனால தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து டிராபிக் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஒரு கப்பல்ஸை காட்டுறாங்க. நைட்டு நேரத்தில் ஏதோ ஒரு ஹோட்டலை தேடி அவங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. பட் அந்த இடம் வந்து பூட்டப்பட்டிருக்கு. சோ உடனே இவன் ஒரு மாதிரி அந்த பாயும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு, டேய் கண்டிப்பா இதாண்டா அந்த ஹோட்டலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பையனோ, ஏய் அது எப்படி உனக்கு தெரியும், அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட இங்க வந்திருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி லூச்சத்தனமா பேசும்போது அவளும் கண்ட மாதிரி பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. அவன் லவ்வே வேணா ஒன்னும் வேணா என்னை பத்தி இப்படியா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் போறத யாரோ ஒருத்தங்க கேமராவில் உள்ள இருந்து பாக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். சோ கிட்டத்தட்ட அவன் 2 வருஷமா இங்க தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த இடத்த சுத்தி நிறைய சிசிடிவி கேமரா எல்லாமே வச்சுட்டு. எதுக்காகனா மறுபடியும் அந்த கேமை சேர்ந்தவங்க இவனை வந்து வாட்ச் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாம இவன் என்ன பண்றான் ஏது பண்றான்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அந்த டைம்ல திடீர்னு யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. இவனும் போய் பார்க்கும்போது கீழே ஒரு சீட்டை வேற கொடுக்குறாங்க. அது வேற எந்த சீட்டும் கிடையாது, இந்த கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கும் ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதே தான். இதை பார்த்தோன்னே இவனும் இது அந்த பிளாக் மாஸ்க் போட்டு கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்க அவன் தான் நிக்கிறான். இவங்க 2 பேரும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்து ஏதோ தூக்குறான். பார்த்தா சீசன் 1ல 2 பிளேயர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்திருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரோட தலை. இதை பார்த்தோன்னே அவன் அடிச்சு பிடிச்சி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்க அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு இது எல்லாமே அவனோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு. முழிச்சு பார்த்தாலும் யாரோ ஒருத்தங்க காலிங் பெல் விடாம அடிச்சிட்டே இருக்காங்க. யாராது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் பார்க்க அது வந்து இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் போல. சோ ஆக்சுவலா இவனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இந்த 2 வருஷங்களா அந்த கேமை நடத்துறது யாரு, மறுபடியும் அந்த கேமை நடத்துறாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். முக்கியமா நம்ம ஹீரோவை ஸ்டார்டிங்ல ஒருத்தன் கண்ணத்திலே அரைஞ்சு அந்த கேம் நடக்கிற இடத்துக்கு கூட்டு போறதுக்கான ஒரு இன்விடேஷனை கொடுத்திருப்பான் தெரியுமா, ஒரு அட்டையை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு கேமை விளையாண்டு பணம் கொடுத்து அப்படியே அரைஞ்சிருப்பான் தெரியுமா, அந்த ஆளை எப்படியாவது முக்கியமா கண்டுபிடிங்க. ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் இந்த கேம் விளையாடுறதுக்கு எல்லா பிளேயர்ஸுமே ஆள் பிடிச்சு கொடுக்குறான். கண்டிப்பா நம்ம அவனை பிடிச்சா அவனுக்கு மேல இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அவனை எப்படியாவது போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டோம்னா இந்த கேம் நடக்கிறத நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பான். சோ இந்த மாதிரி அந்த ஆளை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியதுதான் இவனோட வேலை. இவனோட பேரை நம்ம டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோ இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எதுவுமே சரியா தெரியல. இருந்தாலும் இந்த வேலைக்காக நம்ம ஹீரோ இவனுக்கு நிறைய காசு கொடுத்திருக்கான். இங்க பாரு ஆல்ரெடி 2 வருஷம் வேஸ்டா போச்சு, இந்த வருஷமும் நம்ம விட்டுறக்கூடாது, எப்படியாவது நீ அவனை கண்டுபிடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மறுபடியும் பணம் கொடுக்கும்போது இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா கொஞ்சம் பேசிட்டு அந்த பண போட்டியை வாங்கிட்டு அவனோட கார்ல வந்து ஏறான். உள்ள வந்து பார்த்தா இவனுக்கு ஒரு 4-5 அடியாளுங்களாம் இருப்பாங்க போல. அப்ப அதுல ஒருத்தன் கழுத்துல நாய்ச்சங்கிலி மாதிரி செயின்லாம் போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த டிடெக்டிவுக்கும் இவனுக்கும் ரொம்ப நாள் பழக்கம் இருக்கு. சோ இவனோட பேரை நம்ம சாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இந்த டிடெக்டிவ் வந்தோடனே அவர்கிட்ட கேக்குறாரு, சார் என்ன சொன்னார் இப்ப அவர் எந்த அளவுக்கு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல சார், ஆனா அவர் யாருன்னே தெரியாத ஒரு ஆளை கண்டுபிடிக்க சொல்றாரு, அப்படி ஒரு ஆள் உண்மையாவே இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏதோ பைத்தியம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, டேய் இல்லடா அவன் ஏதோ சீரியஸா உண்மையாவே சொல்றான். ஏன்னா அவன் 1 வருஷமா 2 வருஷமா இல்ல, கிட்டத்தட்ட இதோட 3 வருஷமா அவனை கண்டுபிடிக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டே இருக்கான் சார். இல்ல அவன் சொன்னதை வச்சு நம்ம எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் போய் தேடி பார்த்துட்டோம், ஆனா இவன் சொன்ன மாதிரி அந்த கோட்டு சூட்டுன்னு போட்ட மாதிரி எந்த ஆளுமே நம்ம கண்ணுக்கு தென்படலையே. அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல மட்டும் நம்ம எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, டேய் இங்க பாருங்கடா எல்லாருமே கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க, அப்படி ஒருத்த உண்மையாவே இருக்கானா இல்லையா அப்படின்றது நமக்கு முக்கியம் கிடையாது. அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா நமக்கு இவன் நிறைய பணம் கொடுப்பான், ஓகேவா, அதை வச்சு நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே அவ்வளவு பணம் கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வின் பண்ண பணம் எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் நல்லா சேர்த்து வச்சிருக்கான் போல, அதனால தான் அது எல்லாத்தையுமே செலவு பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போட்டை ஓட்டக்கூடிய ஒரு கேப்டனை காட்டுறாங்க. அவரை வந்து நம்ம ஸ்பை மீட் பண்றான். ஏண்டா உனக்கு இதே வேலையா போச்சா, எப்ப பாரு வந்து என்ன பார்த்துட்டே இருக்க, ஏன்னா மறுபடியும் தீவை தேடி போடணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா கேப்டன் இன்னும் ஒரு டைம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் சரி வா எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பை இருக்கான்ல, அவன் லாஸ்டா அந்த கேம் எல்லாமே ஒரு தீவுல தான் நடக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். சோ அந்த தீவை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி வந்து அவன் போட்ல போயிட்டு இருக்கான் இந்த கேப்டன் கூட. அதுவும் இல்லாம இந்த கேப்டன் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி குண்டடிப்பட்டு கீழே விழுந்த நம்ம ஸ்பையை போட்ல எடுத்து போட்டு காப்பாத்தினாரு. இப்போ இன்னொரு பக்கம் அந்த டிடெக்டிவ் அதுக்கப்புறம் அந்த சாய் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்க டீம்ல இன்னும் நிறைய ஆட்களை சேர்க்கறாங்க. எல்லாருமே சேர்த்து அந்த ஆளோட உருவத்தை காட்டுறாங்க. அதான் இன்விடேஷன் கொடுப்பான்ல அந்த ஆளோட உருவத்தை லைட்டா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சொன்னதை வச்சு அவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சா நமக்கு நிறைய பணத்தை அவன் கொடுப்பான், அதை வச்சு
வச்சு நம்ம லைஃப்லேயே செட்டில் ஆயிடலாம். ஸோ இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நமக்கு கிடைக்கணும்னா இவனை ஃபர்ஸ்ட் எப்படியாவது நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அதனால எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போங்க. ஏன்னா இவன் லாஸ்ட்டாக அங்கே தான் வந்து அவனை கூப்பிட்டு தான் சொல்லியிருக்கான். ஸோ அதனால நம்ம அங்கேயே போய் தேடலாம். அதுவும் இல்லாமல் அவனோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸ், அதுக்கப்புறம் இப்படி 2 கலரில் ஒரு அட்டையை வச்சிருப்பான். இந்த அட்டை கேம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, கீழே போட்டு இன்னொரு அட்டையை வச்சு இன்னொரு அட்டையை அடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணி நம்ம அந்த அட்டையை திருப்பினா நம்ம வின்னு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. இந்த மாதிரியான கேமையும் அவன் யாராவது ஒருத்தங்க கிட்ட பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படி யாராவது உங்களுக்கு கோட் சூட்டு போட்டு தெரிஞ்சானா தயவு செஞ்சு அவனை போட்டோ எடுத்து நம்ம ஆளோட போனுக்கு அனுப்பிடுங்க. சரியா? அவரு பார்த்து நமக்கு கரெக்டாக சொல்லிடுவாரு இது உண்மையாவே அவன் தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷனா ஓடுறாங்க பிச்சை எடுக்கிற மாதிரி. எப்படியாவது அந்த இன்விடேஷன் கொடுக்குற ஆளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டோலாம் எடுத்து நம்ம ஹீரோவோட போனுக்கு அனுப்பிட்டே இருக்காங்க. கிடைக்கிற எல்லாரையுமே யாரெல்லாம் பார்க்க அப்படி இருக்காங்களோ அவங்க எல்லாரையும். இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தீவா போயிருக்கான். ஆனால் எந்த தீவுமே அந்த கேம் விளையாடுற தீவு கிடையாது. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பயங்கரமா புயல் அடிச்சிட்டு இருக்குது, மழையும் பேஞ்சிட்டு இருக்குது. அந்த டைம்ல அந்த கேப்டனும் சொல்றாரு, அட ஏன்பா சொன்னா கேட்க மாட்ற, உன்னை தெரியாதனமா நான் தண்ணியிலேருந்து காப்பாத்திட்டேன்ப்பா, ஆனா நீ அப்பயத்திலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு தீவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. நான் உன்னை காப்பாத்தினல்ல, அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தீவு இருக்கு, அதுல எதை போய் கண்டுபிடி பண்ணி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஸ்பையும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவன் செக் பண்ண அந்த தீவு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இன்ட் மார்க் கொடுத்துட்டு வரான், இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பக்கம் அந்த கேப்டன் புலம்புறதையும் பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க கேப்டன், இதுக்கு மேல நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதுவும் இல்லாம என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அட போப்பா, நீ அடிக்கடி என்ன இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்க, பட் இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்துகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் அதுக்கப்புறம் அந்த சாய் இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அட என்ன பாஸ், நம்ம எல்லா இடத்துலயுமே போய் தேடி பார்த்துட்டோம், ஆனா இப்போ வரைக்கும் அந்த இன்விடேஷன் கொடுக்குற பண்ணாட நம்ம கண்ணிலேயே மாட்டல, அவன் உண்மையா இருக்கானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கார்டை போட்டு அடிக்கிற மாதிரி ஏதோ சத்தம்லாம் கேக்குது. இவங்களும் சைட்ல திரும்பி பார்த்தா அவன் நிக்கிறான், அந்த இன்விடேஷன் கொடுக்குறவன் நம்ம ஹீரோவை எப்படி ஒரு மாதிரி கண்ணத்துல அரைஞ்சு அதுக்கப்புறம் பணத்தையும் கொடுத்து கூப்பிட்டுருப்பான். அதே மாதிரி இப்போ அங்க இன்னொருத்தனை பண்ணிட்டு இருக்கான். பாஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோவுக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் டே நீ அவனை ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு போடா, நான் உன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன், நான் சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துடுறேன், நீங்க அவனை தவற மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்க அந்த இடத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்த இன்விடேஷன் கொடுக்குறவன் ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருந்திருப்பான்ல, அவன்கிட்டயும் பாத்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் கொடுத்திருப்பான், உனக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுச்சுன்னா நீ இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் இந்த இன்விடேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க, அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல. பட் இவன் வந்து அந்த போனை எடுக்கல. இந்த நேரத்துல இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்காங்க, ஏன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க போல. அதுவும் இல்லாம இவங்க கிட்டயும் அதே இன்விடேஷன் கார்டு இருக்கு. சோ இவங்க கிட்டயும் அவன் கொடுத்திருப்பான் போல அந்த இன்விடேஷன் கொடுக்குறவன். சோ இவங்க 2 பேருமே இப்போ அந்த கேம் குள்ள போக போறாங்க. பட் இந்த விஷயம் இவங்களுக்கே தெரியாது. அதுவும் இல்லாம இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இப்போ பார்த்திருப்போம்ல, அவன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இவளை கண்டுக்காம விட்டுட்டான் போல. இப்போ இந்த பொண்ணு பண்ண காலையும் அவன் அட்டென்ட் பண்ணல. இந்த நேரத்துல அந்த இன்விடேஷன் கொடுக்குறவன் இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க. அவன் ஒரு கடைக்கு போயிட்டு அப்படியே நிறைய லாட்டரி சீட் வாங்குறான். அங்க இருக்க மொத்த லாட்டரி சீட்டுமே வாங்குறான் சொல்ல போனா. இதை பார்த்துட்டு அந்த கடைக்காரனும் என்ன இவன் பைத்தியமா இருப்பான் போல, ஒரே நாள்ல பணக்காரன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த நிறைய பண்ணையும் அவன் வாங்கிட்டான். சோ இப்படி கொஞ்சம் பண்ணு அதுக்கப்புறம் லாட்டரி சீட்டு இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டு அவன் ஒரு பார்க்குக்கு போறான். இப்படி அவன் போற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் அந்த சாய் இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் ஒரு பார்க்குக்கு போயிருக்கான், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஓகே நான் வேகமா வரேன், நீங்க 2 பேரும் அவனை வாட்ச் மட்டும் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்துல இந்த இன்விடேஷன் கொடுக்கக்கூடியவன் இந்த பார்க்குக்கு வந்து அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்க சில பிச்சைக்காரங்களை பாக்குறான். அவங்க எல்லார்கிட்டயுமே தனித்தனியா போயிட்டு ஒரு பண்ணு அதுக்கப்புறம் அந்த லாட்டரி சீட்ல ஒரு சீட்டு இது 2யும் கொடுக்குறான். பட் அது 2யும் அந்த பிச்சைக்காரன் வாங்க வரதுக்கு முன்னாடி இது 2ல ஏதாவது ஒன்று தான் நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பிச்சைக்காரனும் பாத்தீங்கன்னா சரி ஓகே ஒரு பண்ணை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், லாட்டரி சீட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாட்டரி சீட்டை வந்து உரசி பார்க்கறான். பட் அதுல அவனுக்கு ஜோக்கர் விழுந்துருச்சு, ஜாக் பாட் எதுவுமே அடிக்கல. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அவன் சுரண்டி பார்க்கறதுக்காக இந்த இன்விடேஷன் கொடுக்குறவன் ஒரு காயின் கூட கொடுத்திருப்பான். அந்த காயினையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட விடாம இந்த பிச்சைக்காரன் இருந்து வாங்கிட்டு போயிட்டான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கையில பண்ணு ஒரு கையில அந்த லாட்டரி சீட்டு இது 2மே வச்சுட்டு அங்க இருக்க நிறைய பிச்சைக்காரங்க கிட்ட போறான். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் இல்ல முக்காவாசி பேர் அந்த லாட்டரி சீட் தான் செலக்ட் பண்றாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஜோக்கர் தான் விழுது. ஒரு சில பேர் ரொம்ப பசியில இருக்கவங்க பண்ண செலக்ட் பண்றாங்க. இப்படி இவங்க எல்லாத்தையுமே வந்து விளையாட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமா இருந்துகிட்டு அவனுங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவனா பாஸ் லூசா இருப்பான் போல, பிச்சைக்காரங்க கிட்ட போயிட்டு இப்படி விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த டைம்ல இந்த இன்விடேஷன் கொடுக்குறவனும் அந்த லாட்டரி சீட் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பண்ணு எல்லாத்தையுமே வந்து நடு ரோட்ல அப்படியே கொட்டுறான். இதை பார்த்து அங்க இருக்க பிச்சைக்காரங்களும் சார் இது நல்லா தானே இருக்கு, இது எதுக்காக கீழே கொட்டுறீங்க, நான் வேணா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரன் எடுக்க வரும்போது அவன் திடீர்னு காலில் போட்டு நக்கிறான். இங்க பாருங்க இங்க இருக்க எல்லா பண்ணும் வேஸ்டா போனதுக்கு நான் காரணம் கிடையாது, நீங்க தான். ஏன்னா நீங்க தான் சாப்பாடு கூட வேணா லாட்டரி சீட் வேணும்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா உடனே அங்க இருக்க பண்ணு எல்லாத்தையுமே கீழே போட்டு ஒரு மாதிரி மிதிக்கிறான் காலையே, மத்தவங்க எல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருமே
ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இந்த ஆளு கோட் சூட்டுன்னு போட்டிருக்கான், பைத்தியம் மட்டும் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேம் டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே கார் வேற வருது. அதுவும் போலீஸ் காரு. தம்பி இந்த மாதிரி நீங்க ரொம்ப ஸ்பீடா போறீங்க, கொஞ்சம் வண்டி ஓரம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவனும் வேற வழி இல்லாம கார் நிறுத்துறான். அப்புறம் 2 போலீஸ் இறங்கி வராங்க. அதுல ஒருத்தர் நம்ம ஸ்பை. சோ பட் இருந்தாலும் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவர் பேச கிடையாது. அவர் கூட வந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க ஓவர் ஸ்பீட் போயிருக்கீங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஃபைன் போட போறோம் அப்படின்னு சொல்லும்போது லைசன்ஸை வாங்கிட்டு இவன் ஃபைன் போட்டுட்டு இருக்கான். ஃபைன் போட்டு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வேகமா மட்டும் கிளம்புறான். அந்த இன்விடேஷன் கொடுக்குறவனை எப்படியாவது சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இன்னொரு போலீஸ் கிட்ட வந்து நம்ம ஸ்பையும் என்னடா ஒரு சாரி கூட கேட்காம போறான் இவ்வளவு வேகமா, இங்க அவன் பேரை காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பையும் பார்க்கும்போது தான் தெரியுது இவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோவை அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த கேம் விளையாடுற இடத்துலயே. சோ நம்ம ஸ்பையாலையும் நம்ப முடியல இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க அந்த டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சோ லாஸ்டா அவங்க 2 பேரும் இவனை எங்க வர சொல்லிருப்பாங்களோ அந்த இடத்துக்கு தான் போறான். அது வந்து ஒரு சின்ன சந்து மாதிரி தான் பிரியுது. அங்க யாருமே காணோம். பட் அங்க கொஞ்சம் ரத்தக்கரை இருக்கு, அப்புறம் ஒரு கத்தியும் இருக்கு. சோ இங்க ஏதோ ஒரு ஃபைட் நடந்திருக்கு அந்த இன்விடேஷன் கொடுக்குறவனுக்கும் இவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். இங்க எங்கேயாவது பக்கமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்க அந்த டைம்ல மேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் கொடுக்குறவன் பார்த்துட்டு இருக்கான். சோ இந்த நேரத்துல நம்ம ஸ்பை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கார் நம்பரை வச்சு அவன் வந்து அந்த காரை ரெண்டுக்கு தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறான். சோ அந்த இடத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி இந்த காரை யாரு ரெண்டுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சொல்றாங்க இதை வந்து ஒரு தனி ஆள் எடுக்க கிடையாது, ஒரு கம்பெனியோட நேம்ல எடுத்திருக்காங்க. நான் வேணா அந்த கம்பெனியோட இடத்த சொல்லவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் சரி கொடுங்க அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போறான். இந்த சேம் டைம்ல அந்த இன்விடேஷன் கொடுக்குறவனை காட்டுறாங்க. அவன் அவனோட ரூம்குள்ள போகும்போது அந்த இடத்துல இப்போ இவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல அந்த டிடெக்டிவ் அதுக்கப்புறமேட்டு சாய் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா கட்டி போட்டிருக்கான். ஆக உங்க 2 பேரையும் அனுப்புனது அவன் தானா, அவனுக்காக தான் நீங்க 2 பேரும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல. சரி ஓகே, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இந்த மாதிரி பயங்கர த்ரில்லான கேம்லாம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இப்போ விளையாடலாம். சரி ஓகே, இப்போ நீங்க 2 பேரும் ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாட போறீங்க. அதை விளையாண்டுட்டு அதுல யார் தோக்குறீங்களோ அவங்க வந்து இந்த கன்னால ஒரு டைம் மண்டையில ஷூட் பண்ணிக்கணும். அதாவது இதுல மொத்தம் 6 புல்லட் போடலாம். பட் நான் ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் போட போறேன். அதனால உங்களுக்கு 1ல 5 வாய்ப்பு கிடைக்குது. சோ இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்குல்ல. ஒரு வாய்ப்புல தான் சாவீங்க, 5 வாய்ப்புல உயிரோட இருப்பீங்க. ஓகேவா, கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு 2 பேரும் கதறிட்டு இருக்கானுங்க. ஸ்டோன் பேப்பர் சீசர் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு 2 பேரும் கையை காட்டுறானுங்க. சோ இதே மாதிரி கேம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்குது. இவனுக்கு 2 பேரும் வேணாண்டா விட்டுடான்னு சொல்லி கதறிட்டே இருக்கானுங்க. பட் அப்படியே போயிட்டே இருக்குது. இவங்களும் ஒரு டைம் மண்டையில சுடுவாங்கிறானுங்க. பட் எதுவுமே அந்த புல்லட் வந்து அடிக்கல. என்னடா இது ரொம்ப போரிங்கா போற மாதிரி இல்ல, இப்படி போயிட்டே இருந்தா இந்த கேம் முடியாது. சரி ஓகே, இப்போ நம்ம வாய்ப்பை வந்து 1க்கு 5ன்னு சொல்லி மாத்திக்கலாம். அதாவது 5 புல்லட் போடுறேன், ஒரே ஒரு இதுல மட்டும் புல்லட் போடல. இப்போ 5 டைம் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா ஒரு டைம் சாகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பாத்தீங்கன்னா அவன் ஸ்டோன் பேப்பர் சீசர்னு சொல்லும்போது கரெக்டா அந்த சாய் தான் தோக்குற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இந்த டிடெக்டிவ்க்கு வந்து இந்த சாய் ரொம்பவே நல்லா தெரியும். அவன் வந்து வளர வேண்டிய பையன், அவனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து விட்டு கொடுத்துறாரு, நாம கூட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய்க்காக இவர் வந்து தப்பா கையை காட்டுறாரு. சோ ஒரு வழி இல்லாம அவன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவர் ஷூட் பண்றான், அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். இந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு கம்பெனியோட பேர்ல தான் வாடகைக்கு கார் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பை கண்டுபிடிச்சிருப்பான்ல. சோ இப்போ அந்த கம்பெனிக்கு தான் போறான். அது வேற எந்த கம்பெனியும் கிடையாது, அந்த டிடெக்டிவோட கம்பெனி தான். இங்க என்ன எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இன்விடேஷன் கொடுக்குறவனோட உருவம் இருக்கும்ல, அதையும் பாக்குறான். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த டிடெக்டிவோட ஆள் தான். நம்ம ஆளுங்க 2 பேரையும் யாரோ ஒருத்தங்க கடத்திட்டாங்க, சீக்கிரமா எல்லாருமே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல இவன் பாட்டுக்கு அவனோட ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டு இந்த இடத்துல அவங்களுக்கு சில வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும் போல, அது எல்லாத்தையுமே பேக்ல எடுத்துட்டு போட்டு போறான். சோ அவன் போனதுக்கு அப்புறம் இவன் அங்க இருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறான். சோ அது மூலமா அந்த காரை வேற யாரு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அதோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். சோ இது மூலமா அவனோட அட்ரஸையும் அவன் கண்டுபிடிச்சிடறான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த இன்விடேஷன் கொடுக்குறவன் இருக்கான். என்னடா என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக 2 வருஷமா நீ ராப்பாக்கெல்லாம் அலைஞ்சிருக்கா போல, அந்த அளவுக்கு நான் ஏதாவது பணம் கடன் பட்டிருக்கேன்னா என்ன உங்ககிட்ட என்ன இப்படிதான் தேடி அலைஞ்சிருக்கா? டேய் நீயே ஒரு நாய் தானே, உனக்கு மேல இருக்கக்கூடியவனுங்களுக்கு நாய் மாதிரி தானே வேலை செஞ்சுட்டு இருக்க, அவனுங்களுக்கு ஆள் பிடிச்சு கொடுப்ப, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு காசு கொடுப்பானுங்க அவள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓ என்னை பத்தி அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்க போல நீ. டேய் தயவு செஞ்சு இந்த கேமை நிறுத்துங்கடா, ஏன்டா அப்படி பைத்தியம் பிடிச்சி அலறீங்க, மனுஷங்க சாகிறத பாக்குறதுல அப்படின்னடா உங்களுக்கு சந்தோஷம், இப்போ உனக்கு மேல இருக்கவனுங்களாம் யார் யாருன்னு நீ சொல்ற இல்லைன்னா வச்சுக்கோயேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது ஓ சாரி சார் ரொம்ப பயமா இருக்கு, சரி ஓகே நான் உனக்கு அந்த விஷயத்த சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம் விளையாடலாமா, இந்த கன்ல நம்ம ஒரே ஒரு புல்லட் மட்டும் போட்டுக்கலாம், இதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி விளையாடலாம், யார் தலையில நம்ம ஷூட் பண்றப்போ கிளிக் ஆகி சாகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேவா, நான் நினைச்சா அவனை இப்பவே போடவும் முடியும், இங்க என்ன சாகடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கமா வரும்போது ஏண்டா உன்ன மாதிரி எவ்வளவு ஏழை பரதேசிங்களா அந்த இடத்துல கொண்டிருக்கோம், உன்னையும் ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி போட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, உனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஏன்னா அவனுங்களுக்கு நாய் மாதிரி நீயும் ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருக்கல, அதுக்காக அவனுங்களுக்கு என்ன வேணாலும் நீ பண்ணுவ, பேச்சை குறைச்சிட்டு மூடிட்டு கேமை விளையாடு அப்படின்னு சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டு அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறான். சோ 2 பேருமே மாறி மாறி அப்படி ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த 6 புல்லட் போடுற மாதிரி இருக்கும்ல, அதுல 4 கிளிக் வந்து முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரே ஒரு கிளிக் தான் இருக்கு, இன்னும் 2
2 கிளிக் தான் பேலன்ஸ் இருக்கு. அதுலயும் ஒரு கிளிக்ல அந்த புல்லட் இருக்கும். சோ இப்போ நம்ம ஹீரோ சாகிறதுக்கு கண்டிப்பா 50-50 சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் அவன் எடுத்து தைரியமா ஷூட் பண்ணிடுறான். பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு சான்ஸ், அதுல கண்டிப்பா அந்த புல்லட் இருக்கும். சோ இப்போ வந்து அந்த இன்விடேஷன் கொடுக்குறவன் அதை ஷூட் பண்ணிக்கிட்டானா கண்டிப்பா செத்து போயிடுவான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் சொல்றான், இப்போ நீ நினைச்சா என்ன ஷூட் பண்ணிட்டு போலாம்ல, அந்த மாதிரி கேவலமா விளையாண்டாதான் நீ என்ன ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படியே கூட பண்ணிக்க, என்ன சாகடிக்கிறதா அந்த சாகடிச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது இவன் பாத்தீங்கன்னா நேர்மையா தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி செத்துட்டான். நம்ம ஸ்பை இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோவோட அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிருப்பான். சோ அங்க போயிட்டு ஒரு ரூம் டோராவும் ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா அங்க வந்து யாரோ ஒருத்தங்க கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. அப்ப திடீர்னு ஒரு ரூம்ல அந்த சாய் இருக்கான்ல, அந்த டிடெக்டிவோட அடியாளு, அவன் இருக்கான் கட்டப்பட்ட நிலைமையில. கட்ட எடுத்த உடனே அவனும் ஒரு மாதிரி கதறிட்டு இருக்கான். சார் வேற ஒருத்தன் தான் சார் இப்படி பண்ணிட்டு போயிட்டான், அது மட்டும் இல்லாம என்னோட பாஸையும் வேற கொண்டுட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாரு எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேரை சொல்றான். அவன் எங்க இருக்கான், அவனோட ரூம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனும் அந்த ரூம் நம்பரை சொல்றான். உடனே இப்போ டேரக்டா அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோட ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த இன்விடேஷன் கொடுக்குறவன் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நீ எனக்கு கொண்டுட்டினா வேணா, எனக்கு மேல இருக்கவங்களோட அட்ரஸ் என் ஜோப்ல தான் இருக்கு, நீ வந்து அதை எடுத்து கொண்டு போய் பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால இவன் சொன்ன மாதிரி அவனோட பாக்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது தான் தெரியுது, அது வேற ஒன்றும் புதுசாலாம் இல்ல, அந்த இன்விடேஷன் கார்டு இருக்குல்ல அதே தான். ஸோ இதை அவன் ஒரு மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரூமுக்கு நம்ம ஸ்பையே வந்துட்டான். ஸோ வந்த உடனே இவன் அப்படி டெட் பாடியோட இருக்கிறத பார்த்துட்டு, டே கையை தூக்க, நீ அவனை கொன்னதுக்காக நான் அவனை கைது பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இந்த இடத்துல கைது பண்ண ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நம்ம சாய் ஓடி வந்து ஒரு இரும்பு பொருளை வச்சு அந்த ஸ்பையோட தலையிலே அடிச்சிட்டான். சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு வேற வழி இல்ல, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா நம்மள உண்டி லேன் பண்ணிடுவாங்க, போட்டு கொடையா குடைஞ்சிருவாங்க கேள்வி கேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த இன்விடேஷன் கொடுக்குறவனோட பாடியை பார்த்துட்டு, இந்த நாய் செத்துட்டானா, சாகட்டும், இவன் சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். இவன் தான் என்னோட டிடெக்டிவ் பாஸை கொண்டுட்டான் அப்படின்ட்டு. இப்போ கட் பண்ணா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு காருக்குள்ள தூங்கிட்டு இருக்க பொண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு அதிகமா தூக்கமே வராது போல, நிறைய தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் இப்ப தூங்கிட்டு இருக்கா. ஆனா இவ தூங்குற இந்த இடம் வந்து அனுமதி இல்லாம இருக்கிறது. சோ அதனால நீங்க வந்து இங்க தூங்க முடியாது, இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு வாட்ச்மேனும் சொல்றாரு. அதனால இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. இவளுடைய பேரை நம்ம மின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம இவன் நார்த் கொரியாவில இருந்து தப்பிச்சு வந்திருக்க ஒரு ஆளு. இப்போ கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல அந்த ஸ்பையை மிரட்டிட்டு இருக்கான். சொல்லுடா நீ எதுக்காக இங்க வந்த, நீயும் அந்த கும்பல்ல ஒரு ஆளா, அத கேம் நடத்துற அந்த சோல்ஜர்ஸ்ல ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ உனக்கு என்ன பைத்தியமாயா பிடிச்சிருக்கு, நான் அவனுங்கள மாதிரி நடிக்க தான் செஞ்சேன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, நான் அவனுங்கள மாதிரி வேஷம் போட்டிருக்க அந்த டைம்ல தான் என் அண்ணனோட பேரை சொல்லி நான் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தேன் அவன்கிட்ட, உனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவா அதை பத்தி யோசிக்கிறான். சோ சீசன் 1ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பை வந்து அந்த சோல்ஜர்ஸ்ல ஒரு ஆளா வேஷம் போட்டுட்டு இருக்கும்போது தன்னோட பிரதரோட பேரை சொல்லி அவனை நீங்க பாத்திருக்கீங்களா, அவன் எங்கேயா இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கும் எல்லாமே புரியுது. சோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்பை கேட்கிறான், சரி ஓகே இப்போ நீ அந்த கேமை முடிச்சிட்டல்ல, இருந்தாலும் மறுபடியும் எதுக்காக அந்த கேமை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, மறுபடியும் அதில் ஜாயின் பண்ண போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் அதில் யாராவது ஜாயின் பண்ணுவாங்களா நரகம்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய அந்த கேம்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ மறுபடியும் அதே மாதிரி நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டு அவங்க அந்த கேமை நடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ எப்படி என்னால சும்மா இருக்க முடியும், எல்லாருமே சாக போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதனால தான் நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், இதுக்கு மேல யாரையுமே சாக விடக்கூடாது அந்த கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அவார்டை வாங்கிட்டு வரும்போது லாஸ்டா அந்த கேம்ல ஒரு பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருந்த ஒரு ஆளை பார்த்தேன். அவன் தான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கண்ட்ரோல் பண்றான்னு நினைக்கிறேன். நீ அவனோட ஃபேஸை பார்த்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம ஸ்பை வேணும்னே போய் சொல்றான். ஏன்னா அது அவனோட பிரதர் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இல்ல நான் பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பையை இப்படியே விட்டுட்டு போலாம்னு நினைக்கும் போது அவனும் சொல்றான், இங்க பாருங்க இப்போ நீ மறுபடியும் அந்த கேமை தடுத்து நிறுத்தத்துக்காக தான் போற, அதுவும் இல்லாம அந்த கேம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நீ அந்த கேம் விளையாடுற கிரவுண்ட்குள்ள மட்டும் தான் இருந்திருக்க, அதை தவிர வேற எங்கேயும் வெளியே வந்தது கிடையாது. நான் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் இன்னும் அங்கே என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ என்னையும் வந்து உங்க கூட சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். அந்த இடத்துல அந்த சாய் வேற வேணாம் போலீஸ்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சேர்த்துக்கிட்டான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இவனுக்கு 2 பேருமே கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல தான் அவன் வின் பண்ண அந்த அமௌண்ட்ல முக்காவாசி அமௌண்ட் வச்சிருக்கான். அதுல ஒரு பகுதி மட்டும் தான் லைட்டா கொஞ்சோண்டு செலவு பண்ணிருக்கான், மற்ற எல்லா பணமும் அப்படியே இருக்கு. இதை பார்த்து இவனுக்கு 2 பேரும் ஷாக்கிங்ல இருக்கும்போது, இங்க பாருங்க எனக்கு தேவையானது எல்லாமே அந்த கேமை தடுத்து நிறுத்தணும், இதுக்காக எனக்கு இந்த பணம் எல்லாமே செலவாச்சுனா கூட பரவாயில்ல, எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் பணத்தை பத்தி அக்கறையே இல்லாத மாதிரி பேசுறான். அப்ப அந்த டைம்ல நம்ம ஸ்பையும் சாயும் கூட சொல்றாங்க, இங்க பாருங்க பணத்துக்காக இல்ல, இந்த மாதிரி தப்பு பண்றவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கும் சரி ஓகே இந்த போராட்டத்துல நமக்கு நம்பிக்கையான ஒரு ஆளுங்க கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டு போறான். அந்த இடத்துல நிறைய கன்ஸ் இருக்கு. இது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் இந்த போராட்டத்துக்கு தேவைப்படும் சொல்லி இல்லீகலா நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த 2 வருஷத்துல வாங்கி வச்சது. இதை பார்த்தோன்னே நம்ம ஸ்பையும் சரி கன்னெல்லாம் ஓகே, பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும், ஏன்னா நீங்க இதெல்லாம் இல்லீகலா வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோ ஒரு அண்டர் கிரவுண்டு கூட்டு போறான். அங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் பண்றதுக்காகவே ஒரு பெரிய இடத்த உடைச்சு வச்சிருக்கான். அப்படியே பயங்கரமா ஷூட் பண்ணி வேற காட்டுறான். அது மட்டும் இல்லாம நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் தேவை, கன்னை ஹேண்டில் பண்ணக்கூடிய சில ஆட்களை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்க்க காட்டுறாங்க. அந்த இடத்துல சின்ன
குழந்தைங்க கிட்டலாம் பொம்மை மாதிரி வேஷம் போட்டுட்டு நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ மேக்கப் ரூமுக்கு வந்துட்டு அவங்களோட காஸ்டியூமை கழட்டி வைக்கிறாங்க. ஐயோ சாமி, இந்த வெயில எப்படி நம்ம இதெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியும் ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒருத்தையை காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நேற்று நம்ம பார்த்துருப்போம்ல மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவளே தான். அவ இங்க தான் வேலை பார்க்குற போல. ஸோ இப்படி எல்லாருமே இந்த ரூம்ல இருக்கும்போது திடீர்னு இந்த ரூமுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை ஓடி வருது. உடனே அதை பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட மாஸ்கை மறுபடியும் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்மளோட மூஞ்சை காட்டிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சின்ன பொண்ணு ஓடி வந்து ஒரு டிராயிங்கை அந்த மின் கிட்ட கொடுக்குறா. ஸோ அந்த சின்ன பொண்ணு இவ கூட சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு இவளும் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளேயே ஒருத்தன் மூஞ்சில் மாஸ்க் போடாம வரும்போது இந்த குழந்தை அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்குது. உடனே அதை பார்த்துட்டு மறுபடியும் மாஸ்க் போட்டுட்டு ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த குழந்தை வந்து அழுகி நிறுத்துற மாதிரி தெரியல. கரெக்டா இந்த டைம்ல உள்ள அந்த பொண்ணோட அப்பா ஓடி வராரு. ஐயோ சார் மன்னிச்சிருங்க, இவ தேவையில்லாம உள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ உள்ள வந்துட்டு போச்சுல ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர் இருக்கு போல. அதை சரி பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். சோ இந்த செலவு எல்லாத்தையுமே அவளோட அப்பா எப்படிதான் பார்க்க போறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுவும் இல்லாம இப்ப அவளுடைய அப்பா வந்து தூக்கிட்டு போனாங்கல்ல, அவர் பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே டிராயிங் வரைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில பாக்குறாரு. சோ இப்படி இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது நம்ம மின்னுக்கும் ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. அந்த டிராயிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படியே. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மார்க்கெட்ல இருக்க ஒரு வயசான பாட்டியையும் அப்புறம் ஒரு சின்ன குழந்தையையும் ஒளிஞ்சிட்டு இருந்து பாக்குறான். சோ இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல, சீசன் 1ல அந்த கண்ணாடிக்காரனோட அம்மா பாத்தீங்கன்னா தன்னோட பையனை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த அம்மா தான் இவங்க. அப்புறம் அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா சீசன் 1ல நடந்த அந்த கேம்ல லாஸ்ட் வரைக்கும் ஒரு பொண்ணு வந்திருப்பாள்ல, அவளுடைய வயித்துல கூட லாஸ்டா கண்ணாடி குத்துனதுனால அவ இறந்து போயிருப்பா முடியாம. அப்போ அவளும் சாக போற டைம்ல நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா, இந்த மாதிரி என்னோட பிரதரை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, அவன் இப்படி ஒரு அநாத ஆசிரமத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா சீசன் 1லயே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணும் அவளோட பிரதரும் பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவில இருந்து தப்பிச்சு வந்த ஆட்கள் தான். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய அவளுடைய பேரண்ட்ஸையும் கூட இங்க கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பா. சோ அந்த பொண்ணோட பிரதர் தான் இவனை தான் அந்த கண்ணாடிக்காரனோட அம்மா வீட்டுல நம்ம ஹீரோ விட்டுட்டு போயிருப்பான். எதுக்காகனா அவங்களோட பையன் இறந்து போனதை நினைச்சு அவங்க வருத்தப்படக்கூடாது, இந்த பையனையாவது அவங்களோட பையனா நினைச்சு வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பான். சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறத ஒரு ஓரமா இருந்து பார்த்து அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு புரோக்கரை போய் மீட் பண்றான். அதாவது இந்த நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய சில பேரை சவுத் கொரியாவுக்கு சேஃபா கொண்டு வரக்கூடிய ஒரு புரோக்கர் தான் இவன். சோ இப்போ இவங்க கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி அந்த அம்மாவை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சோ யாரை கண்டுபிடிக்க சொல்றான்னு தெரியல, ஏன்னா அவங்க நார்த் கொரியாவில் இருப்பாங்க போல. சோ இதுக்கு மேல நீங்க அவங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக நான் சொல்ற இந்த அட்ரஸ்ல போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு அட்ரஸையும் எழுதி கொடுக்குறான். அந்த அட்ரஸ் வேற யாரோடதும் கிடையாது, அந்த கண்ணாடிக்காரனோட அம்மா அதுக்கப்புறம் அந்த கேம்ல விளையாண்ட பொண்ணோட பிரதர் இருக்காங்கல்ல ரெண்டு பேரும், அவங்க இருக்கக்கூடிய அந்த அட்ரஸை தான் கொடுக்குறான். ஒருவேளை சீசன் 1ல அந்த பொண்ணு வந்து தன்னோட பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கணும், அவங்களும் நார்த் கொரியாவில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்திருப்பாள்ல, ஒருவேளை அவளுடைய உண்மையான அம்மாவை கண்டுபிடிச்சு அதை எப்படியாவது இப்போ உயிரோட இருக்கக்கூடிய அவளோட பிரதருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி கொடுக்குறான் போல. சோ இப்படி நம்ம ஹீரோ பேசிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தி அங்க வரா. அவ வேற யாரும் இல்ல, அந்த மின்னு தான். இவளும் வந்து இந்த மாதிரி என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க, அவளுக்கு வந்து 1 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஏமா எத்தனை டைமா சொல்றது, கண்டிப்பா அந்த குழந்தைலாம் இறந்து போயிருக்குமா, அதுலயும் 1 வயசு இருக்கக்கூடிய குழந்தைலாம் எங்க உயிரோட இருக்குன்னு நினைக்கிறா, தனியா போய் அதனால பொழைக்க முடியுமா என்ன, நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் இங்கெல்லாம் வராதுன்ட்டு, ஆனா கேட்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி அவர் திட்டிகிட்டே இருக்கும்போது, சார் ப்ளீஸ் சார் எனக்காக இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்தீங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் பணத்தெல்லாம் கொடுக்குறா, அந்த பார்க்ல சம்பாரிச்சதெல்லாம். ஆக்சுவலா இவளும் நார்த் கொரியாவில இருந்து தான் வந்திருப்பான்னு நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம இவளோட குழந்தை ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு போல, அந்த குழந்தையை கண்டுபிடிக்க சொல்லி தான் இப்போ இந்த புரோக்கர் கிட்ட வந்து இவ கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா அவளுடைய 1 வயசு இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட போட்டோவையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்து ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே தூக்கம் வராம மறுபடியும் நிறைய மாத்திரை எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே தூங்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல திடீர்னு மறுபடியும் ஒரு வாட்ச்மேன் அங்க வர மாதிரி தெரியுது. ஓகே சார் நான் வண்டி எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பும் போது மறுபடியும் கேம் விளையாட வரியா என்ன அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தங்க கூப்பிடுறாங்க. சோ கண்டிப்பா இது அந்த ஸ்குவிட் கேம்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆள் தான். அந்த இன்விடேஷன் கொடுக்குறவன் இறந்ததுக்கு அப்புறம் கூட வேற யாரோ ஒருத்தங்கலாம் வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுக்குறாங்க போல. இப்போ அதை வாங்கி அவ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. மறுபடியும் நம்ம அந்த கேமுக்கு போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஸோ இவன் மறுபடியும் போலாமா வேணாமான்னு யோசிக்கிறா. இதுக்கு முன்னாடி இவன் அந்த கேமை விளையாண்டதே இல்லையே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஸ்பை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறான். போகும்போது அவன் அம்மா கிட்ட வர ஃபோன் பேசிட்டே போயிட்டு இருக்கான். டேய் உன் அண்ணியோட நினைவு நாள்டா இன்னைக்காவது உன் அண்ணன் அங்க வரானா இல்லையான்னு சொல்லி பாரு, அவன் ஏன்டா இப்படி கல் நெஞ்சக்காரனா இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனும் போயிட்டு அந்த இடத்துல அவன் அண்ணியோட சமாதியை பார்த்துட்டு அதுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் மாத்தி வைக்கிறான். அப்புறம் நைட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல அவனோட அம்மாவும் கேட்கறாங்க, என்னடா அவன் அண்ணன் இப்பயாவது அங்க வந்தானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா அவன் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே, அவள்தான் உன் அண்ணன் வந்து நம்ம கூட இருக்க உறவே முடிச்சுக்கிட்டான், ஏன்னா அவன் நம்ம மேல கோவமா இருப்பான், உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்க டைம்ல அவன் தான் உனக்கு கிட்னி கொடுத்து காப்பாத்தினான், ஆனா அவனோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, அதனால தான் நம்ம மேல கோவப்பட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மா லூஸ் மாதிரி பேசிட்டு அழுகாதீங்கம்மா, அவனோட ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி ஒரு நோய் வந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இதெல்லாம் வந்து ஒரு விதியோட விளையாட்டு தான், அவங்களை காப்பாத்த
காப்பாத்துறதுக்காக இவன் லஞ்சம் வாங்கினான், சோ அதனால தான் போலீஸ் கிட்ட மாட்டினான், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் அவனோட அம்மாவை ஒரு மாதிரி எதிர்த்து பேசிட்டு இருக்கான். சோ அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது. இவனோட பிரதர் இருக்கான்ல, அதான் அந்த பிளாக் மாஸ்க், அவன் வந்து அவனோட ஒய்ஃப் சாகிறதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கியிருக்கான் போல அவளோட ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்கள காப்பாற்ற முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் அவன் அந்த ஸ்குவிட் கேம்குள்ள போயிட்டு அந்த பிளாக் மாஸ்கா மாறி இருக்கான். கட் பண்ணா இப்போ இன்னொரு பக்கம் மறுபடியும் அந்த பார்க்க காட்டுறாங்க. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டரோட குழந்தை இருக்கும், அதான் அது கூட பிளட் கேன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த குழந்தை ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம முன்ன அந்த பொம்மையை போட்டிருப்பால, முயல் குட்டி பொம்மை, அதுல வந்துட்டு மற்ற பசங்களுக்குலாம் சாக்லேட் கொடுக்குறா, ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் கொடுக்காம போறா. அதனால அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஏங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கான வேலையை முடிச்சுட்டு நம்ம இன்னும் பாத்தீங்கன்னா அவளோட மேலதிகாரி கிட்ட வந்து சரி இந்த மாதிரி நான் ரிசைன் பண்றேன், இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போறா. இந்த சேம் டைம்ல அந்த பெயிண்டரை தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு வந்திருக்க ஒரு சில பேரை வந்து டிராயிங் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அந்த டைம்ல ஒரு ஆம்புலன்ஸ் வேற அந்த இடத்துக்கு வருது. அதை பார்த்த உடனே இவனும் ஒரு மாதிரி பதட்டத்துல ஓடுறான். ஐயோ நம்ம பொண்ணுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சா, அவள் தான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டைரக்டா ஆம்புலன்ஸ் கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்தாங்க அவனோட குழந்தை தான் இருக்கு. ஸோ உடனே அதை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஒரு ஹேட் வந்து கீழே விழுந்திருக்கும். அதை வந்து நம்ம மீன் பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கிறா. இப்போ கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவனோட கடவா பல்ல எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஃபேக்கான பல்ல வைக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் இருக்கு. ஸோ லாஸ்டா அந்த இன்விடேஷன் கொடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு கார்டு எடுத்திருப்பான்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் இருக்கும். இவன் டைரக்டா நாளைக்கு அந்த அட்ரஸ்க்கு தான் போக போறான். அப்போ இவனை ஃபாலோ பண்ணணும்ல, இவன் எங்க போறான் எங்க இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் ஒரு ஜிபிஎஸ் கடவா பல்ல பொறுத்துறாங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த சீன்ல அந்த மின்ன தான் காட்டுறாங்க. இவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா, அந்த குழந்தையையும் பாக்குறா. அவ ரொம்பவே சீரியஸா இருக்கிறத பார்க்கும்போது இவளுக்கும் லைட்டா மனசு கஷ்டமாகுது. ஏன்னா இவளோட தொலைஞ்சு போன குழந்தைக்கும் இந்த வயசு தானே இருக்கும். சோ ஒரு மாதிரி கஷ்டத்தோட அதை பார்த்துக்கிட்டு அந்த ஹேட்டையும் அங்க வச்சுட்டு போறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வர அந்த பெயிண்டரும் அதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தங்க என் பொண்ணோட ஹேட்டை எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சாய் இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்ச நிறைய அடியாளங்களை ஏற்பாடு பண்ணிருக்கான். அவங்க எல்லாருமே கன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கவங்க. சோ பயங்கரமா இப்போ நம்ம ஹீரோவோட இடத்துக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஷூட் பண்ணி. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த ஆளுங்க எல்லாருமே போதும், நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு போகும்போது இவங்க கரெக்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ரூம்குள்ள போயிட்டு யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிட்டு எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா இருக்கான். அது வேற யாரும் கிடையாது, அவன் பெத்த பொண்ணு தான். சோ சீசன் 1ல தன்னோட பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டு இருந்திருப்பான். பட் இருந்தாலும் இங்க வேற யாரும் சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருப்பான்ல, அதனால இவன் பொண்ணோட ஞாபகம் இவனுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு போல. அதான் இப்போ ஒரு மாதிரி கால் பண்ணிட்டு தன்னோட பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் சும்மா அவளோட வாய்ஸை மட்டும் கேட்கறான். பட் எதுவுமே பேசல. அந்த நேரத்துல அந்த பொண்ணோட அம்மா, அதான் இவனோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க யாரோ ராங் நம்பர் பண்ணிருப்பாங்கம்மா, நீ காலை கட் பண்ணிட்டு வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ தன்னோட பொண்ணு வாய்ஸை மட்டும் கேட்டமே அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மின்ன காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கொடுத்த டிராயிங் எல்லாத்தையுமே நெருப்புல போட்டு எரிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா எங்கேயோ. ஒருவேளை இவ்வளோ அந்த கேமுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாலும் தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் கார்டுல இருந்தா அந்த அட்ரஸ்க்கு போறான். அது வந்து ஒரு கிளப். இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம ஹீரோவை கடத்திட்டு போனாங்கன்னா அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி அந்த அடியாட்களோட இருக்கக்கூடிய டீம் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போக போறாங்க. இதான் இவங்களோட பிளான். சோ கரெக்டா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கிளப்புக்குள்ள ரெட் சூட் போட்டிருக்க அந்த ஆட்கள்லாம் போற மாதிரி தெரியுது அந்த கேம்ல இருக்கவனுங்க. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஸ்பையும் பாத்தீங்கன்னா உடனடியா உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோ இப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல நம்ம ஹீரோ வேற அந்த கிளப்புக்குள்ள பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க யாரோ ஒருத்தனை பாக்குறான். ஒருவேளை இவன் அந்த பிளாக் மாஸ்கா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா போயிட்டு திருப்பி பார்க்கும்போது அவன் வந்து வேற ஒரு வேஷம் போட்டிருக்கவன். சோ அவன் வந்து பிளாக் மாஸ்க் கிடையாது. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ரெட் சூட் போட்டிருக்க ஆள் வந்துடுறான் ஒருத்தன். சோ அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோவை வந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். என்னோட பாஸ் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்ட்டு. இன்னொரு சூட் போட்டிருக்க ஆள் பாத்தீங்கன்னா அந்த சாய் இருக்கான்ல, அவனை வந்து ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் கொடுத்து படுக்க வச்சிட்டான். ஏன்னா அவனும் மாறு விஷயத்துல தான் உள்ள இருந்திருப்பான். சோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த ஆட்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. இவங்களோட பிளான்லாம் கரெக்டா இவங்களோட ஆளை மட்டும் கண்டுபிடிச்சு மட்டையாக்கிட்டு இருக்கானுங்க. அந்த டைம்ல நம்ம ஸ்பையும் உள்ள வந்து மட்டையா இருக்கக்கூடிய நம்ம சாயை பாக்குறான். ஐயோ இவனுக்கு என்னாச்சு, அப்புறம் அவரை எங்க கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவை தேடி போயிட்டு இருக்க அந்த டைம்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த கேம்ல கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல ஒரு கார்ல, அதே மாதிரி ஒரு கார்ல தான் கூட்டிட்டு போறாங்க. பட் இந்த டைம் அவனுக்கு எந்தவித ஸ்மோக் இதெல்லாம் கொடுத்து மயக்கம் அடைய வைக்கல. அவனை நார்மலா தான் ஒரு கார்ல கூட்டு போறாங்க. சோ இந்த நேரத்துல இவனோட டீம் ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜிபிஎஸ் இருக்குல்ல அவன் கிட்ட அந்த பல்லுல வச்சிருக்கான். சோ உள்ள நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர்ல அந்த பிளாக் மாஸ்க் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏண்டா டே நான் அவ்வளவு டைம் சொன்னேன் உங்ககிட்ட பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒழுங்கா இங்கிருந்து போ பொண்ணு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது எதுவுமே கேட்காம நீ ஏன்டா மறுபடியும் இந்த கேமை வந்து நிறுத்தணும்னு வர, உனக்கு ஆக்சுவலா என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்க இந்த கேமை நிறுத்தணும், அதுவும் இல்லாம அந்த மாஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கல அந்த மாதிரி என்கிட்ட பேசாம உன்னோட உண்மையான உருவத்தை காட்டு அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதே, சத்தியமா நீ என்ன பண்ணாலும் சரி உன்னால இந்த கேமை ஸ்டாப் பண்ணவே முடியாது, போய் உன்னோட வேலையை பாரு, தேவையில்லாம எங்களோட விஷயத்துல தலையிட்டு உனக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த காசு கூட முக்கியம் கிடையாது, நான் இந்த கேமை நிறுத்தணும், இதுக்கு மேலேயும் இங்க வேற ஒருத்தங்க சாகிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசும்போது அவனும் உன்னால
முடிஞ்சா நீ இந்த கேமை நிறுத்தி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட கடவாப்பல்ல இருக்க அந்த ஜிபிஎஸ் பயன்படுத்தி இந்த பக்கம் கார்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனோட அடியாட்கள் எல்லாருமே நம்ம ஸ்பையும் வந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம ஹீரோ கிட்ட அந்த பிளாக் மாஸ்க் வேற சொல்றான், நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, எங்களை தடுத்து நிறுத்த முடியும் நினைக்கிறியா, உன்னால கண்டிப்பா எங்களை பிடிக்கவே முடியாது, உங்களோட பிளான் எல்லாமே எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த அடியாளுங்க எல்லாருமே அவங்களோட காரை பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. சோ டயர் பஞ்சர் ஆனதுனால இதுக்கு மேல நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி இவங்களால வர முடியாது. சரி ஓகே நான் ஃபாலோ பண்ணி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பை பாத்தீங்கன்னா இப்போ அவன் போக ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி. பட் அவனுடைய காரையும் பாத்தீங்கன்னா இப்போ ஷூட் பண்ணிடுறாங்க. சோ அவனாலையும் இப்போ இதுக்கு மேல மூவ் ஆகி போக முடியல. சோ இந்த வாய்ப்பை விட்டா மறுபடியும் இங்க இருக்க இடத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதான் நம்ம கிட்ட இப்போ ஜிபிஎஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இங்க பாரு நான் மறுபடியும் அந்த கேமை விளையாடுறேன், என்ன நீ அதில் சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் சரி அதான் உன் விருப்பம்னா நீ அப்படியே வா வந்து சாகு, யார் வேணான்றா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி புகை அடிச்சு அவனை மயக்கமடைய வச்சு எப்படி கூட்டு போயிருப்பாங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோவை மறுபடியும் கூட்டு போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாக் மாஸ்கையும் காட்டுறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது யாரு அப்படின்ட்டு, அதுதான் நம்ம ஸ்பையோட அண்ணன். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜிபிஎஸ்னால மட்டும்தான் அவன் வந்து இப்போ மறுபடியும் அந்த கேமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துருப்பான். ஏன்னா அப்படி அவன் போயிட்டானா அந்த இடத்த வந்து இவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்ல. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மின் இருக்கால அவளையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க அந்த கேம் விளையாடுறதுக்காக. ஸோ இப்போ அவ வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள ஏறுறா. இவ்வளவு மாதிரியே நிறைய பேர் ஆல்ரெடி உள்ள இருக்காங்க. இப்போ அந்த கண்டெய்னர் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா நார்மலா ஒரு பிளேயரை கூட்டு போற மாதிரி இருந்தா இப்படி கண்டெய்னர்லாம் கூட்டு போக மாட்டாங்க. பட் இருந்தாலும் இவள அந்த கேம் விளையாடுறதுக்குன்னு சொல்லி எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சத்தியமா தெரியல. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸ்பை அதுக்கப்புறம் சாய் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த அடியாட்களை கூட்டிக்கிட்டு போட்ல இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க. யாரோட போட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த தீவெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஸ்பை ஒரு கேப்டன் யூஸ் பண்ணிருப்பான்ல அவனோட போட் தான். இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை தான் கண்டுபிடிக்க போறாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ இருக்க இடம் எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா அந்த பல்லுல தான் நம்ம ஹீரோ ஜிபிஎஸ் பொறுத்திருப்பான்ல அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனை இப்போ அந்த கேம் நடக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. அவன் கண்முழிச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படி அந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஒரு இடத்த கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரியான இடம் தான் இப்பயும் இருக்கு. அதே மாதிரி 456 பிளேயர்ஸும் அங்க இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் அதே நம்பரை கொடுத்திருக்காங்க, அந்த லாஸ்ட் பிளேயரோட நம்பரை. ஸோ நம்ம ஹீரோவும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் கூட மாறல, எல்லாத்தையுமே ஒரே மாதிரி அகைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸும் வராங்க. பிங்க் கலர் ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு இதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல அதே மாதிரி தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த 456 பிளேயர்ஸ்க்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நாங்க உங்க யாரையுமே கட்டாயப்படுத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வரல, நீங்களா தான் இந்த கேமை விளையாடணும்னு சொல்லி இங்க வந்திருக்கீங்க. ஸோ இந்த கேமை விளையாண்டு முடிச்சுட்டு போனீங்கன்னா நாங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்க எங்களோட ஷூ ட்ரெஸ் பர்ஸ் இதெல்லாம் மாத்தி மாத்தி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்க பாருங்க நாங்க உங்க சேஃப்டிக்காக மட்டும் தான் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், இங்க இருந்து வின் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களோட பொருள் எல்லாத்தையுமே நாங்க உங்ககிட்டே திருப்ப கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இருந்தாலும் எங்க விருப்பமே இல்லாம எங்க ட்ரெஸ் கூட நீங்க எப்படி மாத்திருக்கலாம், இது என்னையா ஷூ கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்து பயப்படாம. அதுவும் இல்லாம இன்னொருத்தலாம் கூட்டத்துல இருந்து வந்துட்டு சார் இந்த மாதிரி என்னோட மொபைல் மட்டும் கொஞ்சம் எனக்கு எடுத்து கொடுக்குறீங்களா, ஏன்னா நான் அதுல ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சார், எனக்கு பிட்காயின்லாம் கொஞ்சம் வாங்கி போட்டிருந்தேன், அதோட பிரைஸ் எல்லாம் இப்போ எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும், இல்லைன்னா எனக்கு எல்லாமே லாஸ் ஆயிரும் சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது இங்க பாருங்க இதுதான் ரூல்ஸ், நீங்க எந்த பொருளையுமே எங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது, நீங்க அப்படி வாங்குறதா இருந்துச்சுன்னா கேம் முடிஞ்சிட்டு போகும்போது தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நமக்கு தானே தெரியும் கேம் முடிஞ்சா ஒரே அடியா போயிருவாங்கன்ட்டு. பட் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கதறிட்டே இருக்காங்க, இல்ல நீங்க இப்படி பண்றதெல்லாம் தப்பு, சட்டப்படி இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ட்டு. சோ இப்படி எல்லாருமே மாறி மாறி பேசிட்டே இருக்கும்போது அவங்கள பத்தின வீடியோஸ் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிவில போட்டு காட்டுறாங்க. இங்க பாருங்க இதான் உங்களோட பேரு, இதான் உங்களோட இடம், உங்களுக்கு வந்து இவ்வளவு கடன் இருக்கு, அதை அடிக்க முடியாம இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பத்தின சில பிரைவேட்டான விஷயங்களை இங்க சொல்லும்போது ஒரு மாதிரி அவமானப்பட்டுட்டு அவங்க வாய் பேச முடியாம அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க சும்மா உங்களுக்கு இருக்க கடனை வச்சுட்டு நீங்க வெளியே போய் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால இந்த கேம்ல வின் பண்ணி இதுல இருக்க பணத்தை எடுத்துட்டு போற வழியை பாருங்க. அதுவும் இல்லாம நாங்க இந்த டைம் ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி இந்த கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் லாஸ்டா எல்லா பணமும் போய் சேரும். ஆனா இந்த டைம் ஒரு கேம் முடியறப்பையும் எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கோ அந்த பணம் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டு வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நாங்க ஈவனா பிரிச்சு கொடுப்போம், நீங்க எவ்வளவு பிளேயர்ஸ் இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னா ஒரு கேம் முடியறப்பையும் எங்க எல்லாத்தையுமே நீங்க கேட்பீங்களா, நாங்க இங்க இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஒரு கேமுக்கு நடுவுலயும் நாங்க உங்ககிட்ட கேட்போம். சோ எல்லாருமே இங்கிருந்து வெளியே போறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய அந்த பணம் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க பிரிச்சு ஈவனா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சோ அப்படி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல ஒரு கண்ணாடி போட்ட ஆளு அவனோட அம்மாவும் இந்த கேம்ல விளையாட வந்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். ஆனா அவனோட அம்மா அவனை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க, ஏன்டா நீ எல்லாம் இங்க வந்த, உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு நீ வேலை தான்டா செய்யணும், கேம் விளையாடுறதுக்கு வருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு இப்ப வேற வழி தெரியல, நான் இதுல வின் பண்ணி பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஆகணும், எனக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ இப்படி நடக்கிற எல்லாத்தையுமே இன்னொரு பொண்ணு ஒரு ஓரமா இருந்து பார்த்துட்டு இருக்கா. அவ பிரெக்னெண்டா இருக்கா. அதான் ஒரு பொண்ணு கூட ஹாஸ்பிட்டல்ல அப்படியே அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருப்பா, ஆனா அவன் அதை அட்டன் பண்ணிருக்கவே மாட்டான்ல. சோ அந்த பொண்ணு தான் இவங்களோட பேரை நம்ம பிரெக்னென்ட் லேடி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்.
இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல இவளோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவனும் பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்கான். பட் ஆனா இவனுக்கு தெரியல தன்னோட லவரும் இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவனை பாக்குறதுக்காக மண்டையில ஏதோ சாயத்தை பூசின ஒருத்தன் வரான். அவனுடைய பேரை நம்ம சிங்கர்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவன் வெளியில சிங்கரா தான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டும் வேற கூட இருக்கான். நம்ம வந்து அவனை சிங்கரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, இவனை வந்துட்டு நம்ம ஜாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம இந்த ஜாக் பாத்தீங்கன்னா வெளி உலகத்துல பயங்கரமா ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஒரு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு நிறைய பேர்கிட்ட ஏதோ ஒரு பிட்காயின்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பான் போல. ஆனா அது எல்லாமே ரொம்ப கிராஷ் ஆயிடுச்சு. அதனால நிறைய பேர் நஷ்டமாயிருக்காங்க இவனும் கூட. சோ அந்த மாதிரி இந்த ஜாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்ன பிட்காயின்ல இந்த சிங்கரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பான் போல. அதனால நஷ்டமா அடைஞ்சிருக்கான். இங்க பாரு, என் பணம் எல்லாத்தையுமே நீ தான் கொண்டு வந்து கொடுக்குற, உன் பேச்சை கேட்டு தான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், இதுக்கு மேல எனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி தான் சொன்னேன், அவனை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டிட்டு இருக்கான். பதிலுக்கு இந்த ஜாக்கும், இங்க பாருப்பா, அது எல்லாமே உன்னோட ரிஸ்க் தான், நான் வந்து நீங்க போட்டதும் போடாது உங்களோட விருப்பம் தான் சொன்னேன், நீ போட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இப்போ பணம் வந்திருந்தா மட்டும் எனக்கு சேர்த்து கொடுத்துருக்கா போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் அடிக்கிற மாதிரி போயிடுறான். பட் இருந்தாலும் பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு அங்கிருந்து கூட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்லுவாங்கல்ல, இதுக்கு முன்னாடி சீசன் 1ல இந்த மாதிரி கேம் விளையாடுறதா இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை இப்போ நம்ம ஹீரோவும் சைன் பண்றாரு. ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு தான் இருக்காரு எல்லாருமே. நம்ம இந்த டைம் கை விட்டுறவே கூடாது, அந்த பிளாக் மாஸ்க் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சே ஆகணும், அவன் தான் இந்த கேமை நடத்துறது அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஸ்பையை அந்த அடியாட்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு மறுபடியும் அந்த கேப்டனோட போட்ல வந்துட்டு இருந்திருப்பான்ல. அப்போ அந்த கேப்டனும் கேட்கிறாரு, இங்க பார்ப்பா, நீ இதுக்கு முன்னாடி வேணா ஏதோ தீவை கண்டுபிடிக்கிறேன் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தனியா வந்துட்டு இருந்த, நான் கூட இதுமே சொல்லல, ஆனா இப்போ என்னமோ இவ்வளவு பேர் அடியாட்கள்லாம் கூட்டிட்டு வந்திருக்க, அப்படி என்னதாமா பண்றீங்க, நீங்க என்ன பண்ணாலும் சரி இந்த போட்டோட கேப்டன் நான் தான், என்கிட்ட சொல்லாம நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவனும் எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி கேப்டன், நான் இதுக்கு முன்னாடி ஒரு தீவுல இருந்து வந்தேன்ல, அங்க கூட கேம்லாம் விளையாண்டாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த கேம்ல வின் பண்ணவனை நான் மறுபடியும் பார்த்தேன், அவன் இப்போ மறுபடியும் அந்த தீவுக்கு தான் போயிருக்கான் கேம் விளையாடுறதுக்காக, நாங்க அவன்கிட்ட ஒரு ஜிபிஎஸ் பொறுத்து இருக்கோம், ஸோ அதனால தான் நாங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த கேப்டன் கிட்ட சொல்லும்போது அவரும் அதை கேட்டு, ஓ அப்படியாப்பா, நீ சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது உன்னை நம்பி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, சரி ஓகே நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கேம் விளையாடுற இடத்துல எல்லா பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா இப்போ கிரவுண்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமை விளையாடுறதுக்காக. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில அந்த சிங்கர் இருக்கான்ல, அவனை வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல. சார் நீங்க அந்த சிங்கர் தானே சார், எனக்கு உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த போட்டோ எடுக்கிற இடம் தெரியுமா, அந்த இடத்த கிராஸ் பண்ணி எல்லாருமே போறாங்க, எல்லாருமே போட்டோ எடுக்க வைக்கிறாங்க. பட் அந்த 2K கிட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்துட்டு ஒட்டுக்கா ஒரு குரூப் போட்டோ எடுங்கங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும் போது அங்க இருக்க அந்த சோல்ஜரும் சொல்றான், இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, தனித்தனியா தான் நீங்க எல்லாருமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க, ஆனா முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். ஓகேப்பா நம்ம வெளியே போய் எடுத்துக்கலாம், இப்போ வந்து நான் தனியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கரும் பாத்தீங்கன்னா தனியா போயிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அந்த அம்மா பையன் இருந்தாங்கல்ல, கண்ணாடி போட்டவன், அப்புறம் இன்னொரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு லேடியை பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா இவங்க பார்க்கவே ஒரு மாறிக்கிறாங்க, ஆம்பளையா இல்ல பொம்பளையா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், நீங்க வந்து அவங்களோட பேரை ரோஸ் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மத்தவங்கள மாதிரி நம்ம ஹீரோவும் அதுல போட்டோ எடுத்துட்டு இப்போ நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை பாக்குறான். டேய் மச்சான் நீ எங்கடா இங்க இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும்போது, டேய் நீ இங்க என்னடா பண்ற, நானும் தான் கேம் விளையாட வந்தேன், பாத்தியா நீயும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்திருக்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்குனா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. டேய் இந்த உண்மையான கேமை பத்தி உனக்கு தெரியாதுடா, இதுல நிறைய ஆபத்தும் இருக்கு, என்னடா இது குழந்தைங்க விளையாடுற கேமுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, இதுல போயிட்டு என்னமோ ஆபத்து அது இதுன்ட்டுக்கிறா. ஹேய் நான் போய் சொல்லல, உண்மையாவே இது ரொம்பவே ஆபத்தான கேம், என்ன நடந்தாலும் சரி நீ பின்னாடியே இரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸா பேசி கூட்டிட்டு போகும்போது அந்த ஃப்ரெண்டுகாரனுக்குனா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சீரியஸா இல்ல, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. இந்த சேம் டைம்ல அந்த போட்ல இருக்க ஆளுங்களும் பாத்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் இருக்கக்கூடிய இடத்த ட்ராக் பண்ணிட்டு இந்த தீவுக்கே வந்துட்டாங்க. கரெக்டா இந்த டைம்ல தான் இந்த தீவுலயும் அந்த மேல இருக்க டோர் ஓபன் பண்றாங்க. அதான் அந்த ரெட் லைட் கிரீன் லைட்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுவாங்கல்ல, அந்த கேம் இப்போ நடக்க போகுது. எல்லாருமே உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே கதவை சாத்தி அந்த கேமை கண்டினியூ பண்றாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பதற்றத்துல இருக்காரு. கரெக்டா இந்த டைம்ல அந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணிட்டு வந்த நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அங்க தீவுக்கு வந்துட்டாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மீன் பிடிக்கிறவனை பாக்குறாங்க. டேடே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ட்ராக் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா அந்த ஜிபிஎஸ் இவன் இருக்கிற இடத்துல தான் காட்டுது. என்னடா இது குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்புழு வச்சிருப்பான் ஒரு டப்பாவில், அதை நோண்டி பாக்குறாங்க. பார்த்தா அதுல தான் ஜிபிஎஸ் இருக்கு. இந்த சேம் டைம்ல நம்ம ஹீரோ வேற, என்னடா இது கேமே நடக்க போகுது, இன்னும் என்னோட ஆளுங்க யாருமே என்ன கண்டுபிடிச்சு வரலையா, என்ன ஆச்சு இந்த ட்ராக்கருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடவாப்பல்ல எடுத்து பார்க்க அந்த இடத்துல அந்த ஜிபிஎஸ் காணோம். அவனே செத்தண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபிஷர்மேன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, டேய் இந்த ஜிபிஎஸ் எப்படி அவனுக்கு கிடைச்சிச்சு, இந்த மண்புழு யாரா அவனுக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் இல்ல நான் காலையில மீன் பிடிக்க வரும்போது என்கிட்ட ஒருத்தங்க இதை கொடுத்தாங்க, மண்புழு மிச்சமா இருக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு, அதனால தான் நானும் எடுத்துட்டு வந்தேன், மத்தபடி நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி அவன் வேற சொல்லிட்டு இருக்கான். சோ உடனே இந்த விஷயத்த நம்ம சாயும் பாத்தீங்கன்னா ஸ்பை கிட்ட சொல்றான், அவனுங்க நம்மள நல்லா ஏமாத்திட்டானுங்க, நம்ம ட்ராக் பண்ணிட்டு வந்த அந்த ஜிபிஎஸ் வேற ஒரு இடத்துல இருக்குது, ஹீரோ அவங்க கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கேம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எல்லாருமே வார்ன் பண்ண ட்ரை பண்றான். இங்க பாருங்க கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க, இந்த கேம்ல நீங்க தோத்தீங்கன்னா
உங்களை சாகடிச்சிருவாங்க. அதனால நீங்க தயவு செஞ்சு இதை சாதாரணமான கேம்னு நினைச்சு அசைஞ்சிடாதீங்க ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் அவங்க எல்லாருமே அதை கேட்கற மாதிரி தெரியல. என்னடா எங்களை பயன்படுத்தலாம் நினைக்கிறியா? நான்லாம் கண்டிப்பா பயப்பட மாட்டேன். எங்க எல்லாருமே பயன்படுத்திட்டு நீ இந்த காசு எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு போலான்னு பாக்குறல அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. இல்ல யாரோட உயிரும் போக கூடாது, போன டைம் தான் எல்லாருமே இறந்துட்டாங்க, இந்த டைம் யாரையும் சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க யாரும் கொஞ்சம் கூட நகர்ந்துடாதீங்க, அப்படியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களும் அதே மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது எல்லாருமே நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. இவன் பைத்தியமா இருப்பானா, இவனை யாருமே கண்டுக்கல, இவன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமை விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த சிங்கருக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பா. அவளோட கழுத்துல ஒரு தேனி வந்து உட்காருது. ஐயோ தேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவ அசைஞ்சிடறா. அவ்வளவுதான், நெத்தி போட்டுலயே போட்டு தள்ளுறாங்க. அந்த சிங்கரோட மூஞ்செல்லாம் ரத்தம் தெரிக்குது. இப்பதான் நம்ம ஹீரோ சொன்னது உண்மைன்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் பதறிட்டு கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கிறாங்க, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எல்லாருமே சாக ஆரம்பிக்கிறாங்க, ஷூட் பண்ணி கொல்றாங்க. இந்த டைம்ல அந்த சிங்கர் இருக்கான்ல, அவன் கழுத்துல ஏதோ ஒரு செயின் போட்டிருப்பான். அந்த செயின்குள்ள இருந்து ஒரு டேப்லெட் வேற எடுத்து சாப்பிடுறான். அதாவது இவன் போதகையா இருப்பான் போல. இந்த நேரத்துல மக்கள் எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருக்க அந்த சோல்ஜர்ஸை காட்டுறாங்க. அதுல ஒருத்தி வேற யாரும் இல்ல, அந்த ரோஸ் தான். அதாவது இவ இந்த இடத்துல கேம் விளையாடக்கூடிய பிளேயரா வர கிடையாது, இங்க மக்களை கொலை பண்ற அந்த வேலைக்காக வந்திருக்கா. அதுவும் இல்லாம இந்த இடத்துல இவ எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பெயிண்டர் இருக்கார்ல, அதான் அந்த பிளட் கேன்சர் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட அப்பா, அவரும் தன்னோட குழந்தைக்காக இங்க வந்திருக்காரு. இதை பார்த்தோன்னே இவளுக்கு லைட்டா கஷ்டமா போயிடுது. இப்பயும் நம்ம ஹீரோ கதறிட்டு இருக்கான். இப்பயாவது நான் சொல்றதை கேளுங்க, யாரும் நகராதீங்க, அவங்க நீங்க நகர்ந்தீங்கன்னா உங்களை ஷூட் பண்ணி கொன்றுவாங்க. அதுவும் இல்லாம அங்க ஒரு டைமர் ஓடிட்டு இருக்குல்ல, அந்த டைமருக்குள்ளேயும் நம்ம எப்படியாவது அந்த வெள்ளை கோட்டை தாண்டி ஆகணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தோம்னாலும் நம்மள சாகடிச்சிருவாங்க. யாராவது பேலன்ஸ் பண்ண முடியாம அசைற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை விட கொஞ்சம் உருவம் பெருசா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பின்னாடி இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது எல்லாரும் அதே மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த அம்மா இருப்பாங்களா, வயசான அம்மா, அவங்களுக்கு பின்னாடி அந்த பிரெக்னன்ட் லேடி இருப்பா. அவ வந்து வயிற்று வலியில லைட்டா ஒரு மாதிரி தடுமாறி அவங்க மேல விழும்போது அவங்களும் ஏமா என்னமாச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே உயிருக்கு பயந்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சேஃபாவும் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களா உள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த கோட்டை தாண்டி. பட் இருந்தாலும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் காலில் அடிபட்டு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்குறாரு. அவர் இப்போ வரைக்கும் சாக கிடையாது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு மனசே இல்ல, என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து மறுபடியும் அந்த கேம்ல அவரை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆடாம இருங்க, நான் உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ரெண்டு பேரும் அப்படி ஏறி போகும்போது அவர் விழற மாதிரி தெரியுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க உள்ள போயாகணும், டைம் வேற ரொம்ப குறைவா இருக்கு. கடைசி நேரத்துல எப்படியோ நம்ம ஹீரோ அந்த ரோஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த அடிபட்டவரை உள்ள கொண்டு வந்து போட்டுட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவரை ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. அதை பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த ரோஸ் தான். எதுக்காக உயிர் பொழைச்ச ஒருத்தரை வந்து அவ ஷூட் பண்ணி கொன்னா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இதை இவ பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சோல்ஜர் வந்து ஒரு மாதிரி கோவப்படுறான். இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த போட்ல அந்த தீவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்கல்ல நம்ம ஹீரோவோட ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி. பட் அந்த விஷயத்த வந்து முன்கூட்டியே எப்படியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனோட பல்லுல மாட்டின அந்த ஜிபிஎஸ் பத்தி எப்படி அவங்களுக்கு தெரியும், யாரோ ஒருத்தங்க நம்மளோட டீம்ல இருந்து போட்டு கொடுத்த மாதிரில தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய் இருக்கான்ல, அவன் வந்து எல்லாருமே திட்டிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம ஸ்பையை சரி விடுங்க, நமக்கு இன்னும் நிறைய டைம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கேம் முடிய போகுது, சோ அதுக்குள்ள நிறைய பேரை சாக விடாம நம்ம எல்லாருமே தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதாவது சீக்கிரமா அந்த இடத்த கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பேசுறான். இப்போ அடுத்த சீன்ல செத்து போய் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், என்ன மன்னிச்சிருடா மச்சான், நீ சொன்னப்பயே நான் கேட்டிருக்கணும், நான் இந்த கேம் சாதாரணமானதுன்னு நினைச்சு ஃபர்ஸ்டே நகர்ந்திருந்தேன்னா என் கதெல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் எல்லாருமே வராங்க. வந்துட்டு ஒரு மாதிரி நீங்க நல்லா விளையாண்டீங்க, அது எல்லாத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த அம்மாவும் பையனும் பாத்தீங்கன்னா கதறி அழுகுறாங்க. ப்ளீஸ் எங்களுக்கு பணம் கூட முக்கியம் இல்ல, எங்களோட உயிர் தான் முக்கியம், அதனால எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கஞ்சிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க, நாங்க உங்க யாருமே கட்டாயப்படுத்தி விளையாட வைக்கவே இல்லை, மறுபடியும் அதை சொல்றோம். இப்போ போறதா இருந்தா கூட போலாம், ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கேம் முடிஞ்சிச்சுல, நாங்க அடுத்து ஓட்டிங் எடுக்க போறோம், அதுல எல்லாருமே போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க உங்களை அனுப்பிடுவோம், மிச்சம் இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே பிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கேம்ல எலிமினேட் ஆயிருப்பாங்கல்ல அந்த பிளேயர்ஸ்க்கான பணம் எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த பிக்கி பேங்க்ல கொட்டி காட்டுறாங்க. இது எல்லாமே இவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போறாங்க, இவ்வளவு பணமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பணம் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டு வெளியே போனோம் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் நாங்க ஈவனா தான் பிரிச்சு கொடுப்போம். சோ உங்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எவ்வளவு எண்ணிக்கை குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அதிகமா அமௌண்ட் கிடைக்கும் மிச்சம் இருக்கவங்களுக்கு. சோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இடத்த விட்டு போறதா இருந்துச்சுன்னா இந்த பணத்துல கொஞ்சம் அமௌண்ட் தான் கிடைக்கும், உங்க எல்லாருக்கும் ஈவனா பிரிச்சு கொடுத்தா அப்படின்ற மாதிரி அவங்களை மேனிபுலேட் பண்றாங்க. நல்லா பணத்தை பாத்துக்கோங்கப்பா, கம்மியா தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ஓட்டிங் எடுக்கிறாங்க. எல்லாருமே முக்காவாசி பேர் இன்ட் மார்க் கொடுத்துட்டு வராங்க. அதாவது இன்ட் மார்க் கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு போறதுக்கு அர்த்தம். ஓவர் பிரஸ் பண்ணாங்கன்னா இங்கே இருந்து கேமை கண்டினியூ பண்றதுக்கான அர்த்தம். சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓ தான் கொடுக்குறாங்க. எல்லார்ட்டையுமே போய் நம்ம ஹீரோ கெஞ்சுறான், ஏன் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா, பணம் பார்த்தோன்னே இப்படி அவங்க மைண்ட்ல அப்படி மாறுது, ஏன்டா அவ்வளவு பேர் கொத்தா செத்து போனாங்களே, அடுத்த கேம்ல உங்கள யாரோ ஒருத்தங்க கூட சாக வாய்ப்பு இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டே இருக்கும்போது அந்த ஓ மார்க் கொடுத்த எல்லாருமே இங்க பாருப்பா, இப்போ வேணா நீ இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே போலாம், ஆனா இந்த
பணத்தை மட்டும் வச்சுட்டு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, இன்னும் ஒரு 2 மேட்ச் விளையாண்டாதான் இன்னும் பணம்லாம் அதிகமாகும், அதுக்கப்புறம் அதை பிரிச்சு கொடுக்குறப்போ எங்களுக்கும் ஒரு பங்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஐயோ ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க, இந்த கேம் ரொம்ப ஆபத்தானது, நான் தான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னல, வார்ன் பண்ணல, இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்ற மாதிரி அவன் அகைன் சொல்லும்போது உடனே அங்க இருக்க சில ஆட்களுக்கு டவுட் வருது. ஆமா நீ இவங்களோட ஆளா என்ன, எப்படி உனக்கு அந்த கேமோட ரூல்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் எல்லாருமே கொல்ல போறாங்க அப்படின்ற விஷயம்லாம் எப்படி தெரியும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் இந்த கேமை இதுக்கு முன்னாடியே விளையாண்டுருக்கேன், அதனால தான் சொல்றேன், இங்க சாகர எல்லாருமே என்னால பார்த்துட்டு இருக்க முடியல, நான் இதை தடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன். ஐயோ அப்படின்னா போன டைம் அவ்வளவு பணத்தையும் நீ தான் வின் பண்ணியா, அகைன் பணத்தாசையில நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்காம அவனை வந்து தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவா அங்க இருக்க ஒருத்தனை பிடிச்சிட்டு, டே இங்க பாரு, எனக்கு அந்த பணமே தேவை கிடையாது, இங்க இருக்க உங்களோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோவை ஷூட் பண்றதுக்கு வரான். இங்க பாருங்க, இது எல்லாமே அவங்க தனிப்பட்ட உரிமை, இதுக்குள்ள வந்து நீங்க மாத்தி போடு அப்படின்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது, அவங்க போடட்டும், நீ ஒழுங்கா ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா அதுக்கு மேல எதுவுமே பேசல, எல்லாருமே ஒரு ஓரமா இருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஓட்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட ஈவனா இருக்கு, அதாவது அந்த வெளியே போகணும்னு சொல்றவங்களோட எண்ணிக்கையும் 182, இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களோட எண்ணிக்கையும் 182. இப்போ கடைசியா பிளேயர் 1 ஒருத்தங்க வராங்க, அவங்க வந்து எதுக்கு ஓட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாருமே இங்கே இருக்க போறாங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், ஐயோ இவன் என்ன போட போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படியே வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா அவன் வந்து ஓவர் கொடுத்துறான், அதனால இவங்க எல்லாருமே 2வது கேம் விளையாடுற வரைக்கும் இங்க தான் இருக்கணும். சோ யார் அந்த 1வது பிளேயர், போன சீசன்ல 1வது பிளேயரா அந்த பணக்கார கிழவன் நினைச்சிருப்பான், ஏன்னா அந்த கேமை பார்த்து அவனுக்கு சலிச்சிருக்கும், அதனால உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருப்பான். சோ இப்போ அவரோட இடத்துல யார் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அந்த பிளாக் மாஸ்க், அதாவது நம்ம ஸ்பையோட அண்ணன். சோ இவன் எப்பயுமே தூரமா இருந்து கேமை வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பான், ஆனா இந்த டைம் கேமுக்குள்ளேயே வந்துட்டான் போல. ஆட்டம் இந்த பிளேயர் 1 மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்துட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி அந்த விஐபி வயசானவர், இப்போ இவன். பட் இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பிளாக் மாஸ்க் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோ கூட தெரியாது. கட் பண்ண அடுத்த சீன்ல எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க, எப்படிடா நீ இதுக்கு முன்னாடி இந்த கேமை வின் பண்ண, சோ இதுக்கு முன்னாடி நீ இந்த கேமை வின் பண்ணிருக்கீன்னா கண்டிப்பா உனக்கு அடுத்து வரப்போற கேமை பத்தியும் தெரிஞ்சிருக்கும், அந்த கேமை பத்தியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மாஸ்கே வந்து கேட்கறான், இதோ அவன் ஒரு பிளேயர் மாதிரி. உடனே அவனும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய கேம் வந்துட்டு சக்கரை பாக வச்சு ஒரு ஷேப்பை உருவாக்கி கொடுப்பாங்க, அந்த பாகுல இருக்கக்கூடிய ஷேப்பை நம்ம கரெக்டா எடுக்கணும். ஓ அப்படியா, சரி அதுல எது ரொம்பவே ஈஸியான ஷேப்பு, ட்ரையாங்கிள், சரி அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஷேப்பு அம்பர்லா, ஓ அப்படின்னா கண்டிப்பா அம்பர்லா சிம்பிள் எடுத்தவங்க எல்லாருமே மண்டையை போட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்களால அதை கரெக்டா எடுத்துருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி அந்த பிளாக் மாஸ்கே கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோ போன டைம் அம்பர்லா தான் எடுத்திருப்பான், இருந்தாலும் உயிரோட வந்திருப்பான், நக்கியே சாப்பிட்டு வந்திருப்பான். பட் இப்போ வந்து ஏன் என்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்க, இந்த கேம்லாம் கண்டிப்பா விளையாட முடியாது, இங்க இருக்க யார் வேணாலும் அடுத்த கேம்ல சாகலாம், நான் அதுக்காக தான் இப்பவே வெளியே போலாம் ஓட் பண்ணுங்கன்னு சொன்னா யார் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதறிட்டு இருக்கும்போது நம்ம பிளாக் மாஸ்க் வேற ரொம்ப நல்ல மாதிரி, இல்ல சார் நான் எதுக்காக ஓ சிம்பிள் கொடுத்தேன்னா நீங்க ஆல்ரெடி இந்த கேம்ல வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, சோ உங்களுக்கு இந்த கேமை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்ல, சோ நீங்க இருந்தா நான் வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி தான் நான் ஓ சிம்பிள் கொடுத்தேன் சார், மத்தபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே ஒரு கிழவன் கேட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த கிழவன் வந்து ஒரு பணக்காரன், பட் இருந்தாலும் ரொம்ப கடன்ல இப்ப மாட்டிருக்கான் போல, அதுக்காக தான் இப்போ இந்த கேமை விளையாடணும்னு சொல்லி வந்திருக்கான். இந்த கிழவன் வந்து ரொம்பவே சுயநலக்காரன், இப்போ கூட வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நீங்க நடக்க போற கேமை பத்தி யார்ட்டுமே சொல்லாதீங்க, அதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், ஏன்னா எல்லார்ட்டுமே நீங்க இந்த கேம் பத்தி சொல்லிட்டீங்கன்னா எல்லாருமே வின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எப்படி நமக்கு பணம் கிடைக்கும், பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் செத்து போய் எலிமினேட் ஆனா மட்டும்தான் அவங்களோட பணம் எல்லாமே இந்த பிக்கி பேங்க்ல வந்து சேரும், அதுக்கப்புறம் தான் நமக்கு பிரிச்சு கொடுக்கப்போ கொஞ்சம் அதிகமா வரும்ல, அதுக்காக தான் சொல்றேன் நீங்க இதை யார்ட்டுமே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இது மூலமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கிழவன் எந்த அளவுக்கு ஒரு செல்ஃபிஷான ஆளு அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை கேட்கற மாதிரி தெரியல, இல்ல கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே சொல்ல தான் போறேன், நான் யாரையுமே சாக விடக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ உள்ளேயே வந்தேன் இந்த கேமுக்குள்ளேயே, அப்படி இருந்தும் இப்போ நிறைய பேர் சாக விட்டுட்டேன், இதுக்கு மேலே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அடுத்த சீன்ல இந்த கண்ணாடிக்காரன் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு போயிட்டு அவனோட அம்மா கிட்ட சொல்றான். பட் அந்த இடத்துல அவனோட அம்மாவை காணோம், அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நல்லா முட்டை சாப்பிடுமா சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சாப்பாடும் கொஞ்சம் வைக்கிறாங்க. எதுக்காகனா அவ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் இந்த பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு போல, இங்க பாருமா உனக்கு ஏதாவது வலி கிளி வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு சரியா, ஏன்னா நான் எவ்வளவு பேருக்கு பிரசவம் பார்த்திருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவளும் சரி ஓகேமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அந்த நேரத்துல அந்த கண்ணாடிக்காரன் அவனோட அம்மாவை கண்டுபிடிச்சு, அம்மா உங்களை எங்கெல்லாம் தேடுறது, இங்க வாங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு, அடுத்து நடக்க போற கேம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்து நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட் அப்புறம் அந்த பிளாக் மாஸ்க் இவங்க 3 பேரும் இந்த இடத்துல ஒரு டீம் மாதிரி இருக்காங்க. அப்ப அவங்களோட டீம்லயே எக்ஸ்ட்ரா இன்னொருத்தனும் வந்து ஜாயின் பண்றான். அவனுடைய பேரை நம்ம டெய்ல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இங்க பாருங்க நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், சோ என்னையும் உங்களோட டீம்ல ஒரு ஆளா சேர்த்துக்கோங்க, நான் வந்து ஒரு ஆர்மியில இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லோகோவெல்லாம் சைட்ல காட்டுறான். இதை பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டு காரணம், டேய் நானும் ஒரு காலத்துல ஆர்மியில இருந்தவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கழட்டி காட்டுறான் அந்த சைட்ல. இதுக்கு நடுவுல அந்த ட்ரேடர் ஜாக்னு ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அதான் அந்த பிரெக்னன்ட் லேடியோட பாய் ஃப்ரெண்டு, அவனை வந்து அந்த சிங்கர் மறுபடியும் போட்டு அடிச்சுட்டு இருக்கான். எதுக்காகனா அந்த ஜாக்கு பணம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல, அதனால தான் இவன் வந்து மறுபடியும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். சோ அந்த டைம்ல ஜாக்கை காப்பாத்துறதுக்காக அந்த பிளாக் மாஸ்க் வரான். என்னப்பா தம்பி ஆல்ரெடி எல்லாருமே உயிர் போற விஷயத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ என்னமோ அப்படி சண்டைலாம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் என்னடா பூமர் மாதிரி என்கிட்ட
என்கிட்ட வந்து பாடம் எடுத்துட்டு இருக்க பூமரை, இதெல்லாம் போயிட்டு உன் வீட்டில் உனக்குன்னு ஒரு பையன் இருப்பான் பாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி அவன் பேசும்போது திடீர்னு இந்த பிளாக் மாஸ்க்கு கோவம் வந்துடுது. அவன் பையனை பத்தி பேசினதுனால போல. ஸோ அங்க இருக்க 2 பேருமே போட்டு பயங்கரமா அடிச்சிடறான், அந்த சிங்கரையும் அவனோட ஃப்ரெண்டையும். இதை பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி கை தட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்மி டீம்ல இருந்ததா சொல்லியிருப்பானுங்கல்ல அந்த டெய்ல், அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு, அவனுங்க 2 பேரும் அவங்களோட டேட்டூ வேற அப்படியே மறைச்சிக்கிறானுங்க. இவர்கிட்ட போயிட்டு நம்ம சீனா போட்டுட்டு இருந்துக்கிறோமே டேட்டூலாம் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரூம்குள்ள வராங்க. அப்ப அந்த சோல்ஜர்ல ஒருத்தியா இருக்கக்கூடிய நம்ம மின்னையும் காட்டுறாங்க. அவன் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அந்த கிரவுண்ட்ல ஒரு பெயிண்டரை பார்த்திருப்பாள்ல, அவனுடைய ஞாபகமாவே இருக்கு. இவன் ஏன் தேவையில்லாம வந்து இந்த கேம்ல மாட்டிக்கிட்டான், இவன் செத்துட்டானா அவனோட பொண்ணுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நைட் ஆகுது, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பணத்தை வேற ரொம்பவே ஹைலைட் பண்ணி லைட் எல்லாம் அடிச்சு காட்டிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை இவங்க 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, உயிரை விட இந்த பணம் தான் முக்கியம் நினைச்சு இவங்க இங்கேயே விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்படி நடுவில் வச்சிருக்காங்க, ரொம்ப ஹைலைட் பண்ணி. அப்ப அந்த இடத்துல ஒரு மந்திரவாதி லேடி இருப்பா. அவ என்னன்னா ஒரு மாதிரி ஏதோ யாகம் பண்ணிட்டு இருக்கா, இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஒருத்தங்களையே காட்டுறாங்க. அந்த ஜாக்கும் பணத்தை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்கால, அவளையும் காட்டுறாங்க. அவ முடியாம படுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பெயிண்டர். ஸோ இப்படி எல்லாருமே ஒரு பக்கம் காட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் நல்லா தூங்காம முழிச்சுட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த மாஸ்க் மேன் வந்துட்டு, சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க சார், இதுல என்ன இருக்கு? நான் வெளியே போக கூடாது, இந்த கேமை கண்டினியூவா விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணதுனால நீங்க எல்லாருமே என் மேல கோவமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது. இல்ல விடுங்க சார், நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நம்ம நெக்ஸ்ட் மேட்சாவது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியே போகணும்னு சொல்லி ஓட் பண்ணுங்க, நம்ம எல்லாருமே இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அந்த பிளாக் மாஸ்க்கும் அவனோட சுச்சுவேஷனை சொல்றான். அதாவது ஃபர்ஸ்ட் இவன் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவனோட ஒய்ஃப்க்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிசீஸ் வந்திருக்கு போல. அதுல இருந்து அவங்களை காப்பாற்றணும்னா அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அவங்க பிரெக்னெண்டா வேற இருந்திருக்காங்க. ஸோ அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கக்கூடாது. ஸோ அதனால கருவை கூட கிளைக்க சொல்லியிருக்காங்க. பட் அவ வந்து கிளைக்கல. ஏன்னா அவ ரொம்ப பிடிவாதக்காரி. அந்த குழந்தையினால அவளோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட அதை வளர்த்துக்கிட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி என் குழந்தையையும் என் மனைவியையும் நான் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் வேலை பார்த்த கம்பெனில கொஞ்சமா கடன் வாங்கின பணம். ஆனா போலீஸ் எல்லாருமே நான் ஏதோ லஞ்சம் வாங்கிட்டு தான் சொல்லி என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு தான் நான் இப்போ இந்த கேமுக்கு வந்திருக்கேன். என் ஒய்ஃபை நான் காப்பாற்றி ஆகணும்னா இந்த கேமை விளையாண்டே ஆகணும் சார். நான் போன கேம்லேயே வெளியே போயிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு அந்த பணம் பத்திருக்காது. நான் இன்னொரு கேம் விளையாண்டா மட்டும்தான் எனக்கு கொஞ்சமாவது பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாரு. ஓ அப்படியா, சரி விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆக்சுவலா இவனோட ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி இறந்தே போயிட்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம், இவனோட பிரதர் அந்த ஸ்பை வந்துட்டு அவன் அண்ணியோட கல்லறைக்கு போய் பூவெல்லாம் கூட வச்சுட்டு வந்திருப்பான். பட் இருந்தாலும் இந்த பிளாக் மாஸ்க் எதுக்காக இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்ப சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஃபர்ஸ்ட் இங்க வர்றதுக்கு முன்னாடி அவனோட ஒய்ஃப் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க போல. சோ அந்த விஷயத்தை தான் இப்ப சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன், நான் எப்படி வெளியே போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி சீசன் 1லயே பார்த்திருப்போம், இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இல்லீகலா இங்க இறக்கக்கூடிய பீப்புள்ஸோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே திருடி வித்துட்டு இருந்திருப்பானுங்க. அந்த விஷயம் நம்ம பிளாக் மாஸ்க்கு சீசன் 1ல தெரிய வரும்போது அதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்திருக்காங்க இந்த ஆர்கன்ஸை திருடுற விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸுமே அவன் கொண்டிருப்பான் ஷூட் பண்ணி. அதோடய எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்தா இப்போ வரைக்கும் இந்த ஆர்கன்ஸை திருடுறத கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இப்போ உள்ள வந்து ஒரு சோல்ஜர் பார்க்குறான், என்னடா ஆர்கன்ஸ் எல்லாமே கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்க இறந்து போனவங்களோட பாடி எல்லாமே உடனே கிடைச்சா மட்டும்தான் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக எடுக்க முடியும். இப்படி ரொம்ப நேரம் கழிச்சிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா கண்ணு மட்டும் தான் மிஞ்சம், மற்ற எதுவுமே மிஞ்சாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணு மட்டும் தான் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஆர்கன்ஸ் எடுக்க வந்தவனும், என்னடா இது இப்படிலாம் இருந்தால் வேலைக்கே ஆகாது, எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, நான் இதுக்காக தாண்டா ஒருத்தனை வேணும்னே தொடையில ஷூட் பண்ணியிருந்தேன், அவன் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாரோ ஒருத்தங்க அவனை வேணும்னே கொண்டுட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு அது அந்த லேடி சோல்ஜரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்ன பத்தி தான் சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் வந்து வேற யாரோ ஒருத்தங்க கிட்ட வாக்கி டாக்கில சொல்றான், இவனுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் கிட்ட. ஸோ அந்த சோல்ஜரோட ஃபேஸ்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மாஸ்க் இருக்கு. ஸோ இவனை வந்து நம்ம பாக்ஸ் அப்படின்னு சொல்லியே கூப்பிடலாம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அந்த ஆர்கன்ஸ் திருடுற கும்பல் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் மாஸ்க் ஷூட் பண்ணி கொண்டுட்டான்ல, இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கிறது இந்த பாக்ஸ் தான். இவன் தான் இந்த மாதிரி ஒரு சில சோல்ஜர்ஸை தனியா ஏற்பாடு பண்ணி எல்லாருக்குமே தெரியாம ஆர்கன்ஸை திருடிட்டு இருக்கான் போல, திருடி வெளியே வித்து நிறைய காசு பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவங்க கிட்ட தான் வாக்கி டாக்கில எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி சார் அந்த லேடி சோல்ஜர் தான் நம்மளோட வழியில குறுக்க நிக்கிறா, நம்ம யாராவது ஒருத்தங்கள உயிரோட விட்டா கூட அவ தான் எல்லாருமே கொலை பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முன்ன வந்து 2-3 சோல்ஜர் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸர் ஒன்று பார்க்கணும்னு சொல்றாரு, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லும்போது அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த பாக்ஸ் தான். ஸோ இவனை நம்ம ஆஃபீஸர் அப்படின்னே கூப்பிடலாம். இப்போ வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஏய் நீ எதுக்காக இங்க வந்தேன்னு மறந்துட்டியா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும். அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, எங்களோட ஆளுங்க கொல்லாம ஒரு சில பிளேயர்ஸை விட்டா நீ எதுக்காக அவங்கள கொல்ற, சரி இங்க பாருங்க நான் இப்பவும் நீங்க சொல்றது மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க, யார் யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்கள மட்டும். அந்த வேலையை தான் நான் பாக்குறேன், இதுக்கு மேலேயும் பார்ப்பேன், எப்பயுமே பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இதுக்கு மேல நீங்க ரூல்ஸை மாத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னால அதை பண்ண முடியாது
அப்படின்ற மாதிரி அவ எதிர்த்து பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஸோ மின் எதுக்காக இதெல்லாம் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உயிர் போகுது, ஆனா அது வந்து ரொம்பவே துடிதுடிச்சு போகக்கூடாது, சீக்கிரமா போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்றா. ஆனா இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களை சீக்கிரமா கொலை பண்றதுனால நமக்கு ஆர்கன்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பணவெறி பிடிச்சு பேசிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஸ்பை பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரியை மீட் பண்ணி பேசுறான். சார் இங்க பாருங்க, அந்த கேம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயரும் அங்க போய் மாட்டிக்கிட்டாரு, இப்பவாது நான் சொல்றதை நம்புங்க, நூத்துக்கணக்கான மக்கள் எல்லாருமே இப்ப அந்த கேம்ல செத்துட்டு இருப்பாங்க சார், நம்ம இங்க பேசிட்டு இருக்க டைம்ல கூட அங்க சாவாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஸ்பை கூட வந்த ஒரு ஆபீசர் கிட்ட, யோ என்னையா இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், ஆனா இவன் என்னன்னா இன்னும் பழையமாவே வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கான், எல்லாமே அப்பயே பேசி முடிச்சாச்சு, நீ அதுக்கு ஏதோ எவிடன்ஸ்லாம் கூட எங்களுக்கு அனுப்பணும்னு சொன்னல, அது எதுவுமே எங்களுக்கு வந்து சேரல, நீ எதை பேசுறதா இருந்தாலும் ஒழுங்கா எவிடன்ஸை காட்டிக்கிட்டு பேசு, இப்படி வந்து சும்மா எங்க கிட்ட அந்த தீவை கண்டுபிடிக்கணும், அந்த கேம் விளையாடுறவங்க எல்லாருமே தடுக்கணும் அப்படி இப்படின்னு பைத்தியமாட்ட பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பையை பார்த்து ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. ஸோ இவனுங்களை நம்மனா வேலைக்கு ஆகாது, நம்மளே தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்னும் நிறைய அடியாட்களை ஏற்பாடு பண்றா, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி நம்ம வந்து அவரோட பணத்துல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறான். அதுக்கப்புறம் நம்ம சாய் பாத்தீங்கன்னா அந்த கேப்டன் கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த கேப்டனும், என்னப்பா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட அதை பத்தி ஏன் சார் கேக்குறீங்க, இது ரொம்பவே ரகசியமான விஷயம், யார்ட்டுமே சொல்லிடாதீங்க சரியா, இப்போ நாங்க அந்த கேம்குள்ள போற ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், ஆனா அவன் போகும்போது அந்த ஜிபிஎஸ் அவங்ககிட்ட இருந்து எப்படியோ எடுத்துட்டாங்க, இதனால தான் நேத்து நம்ம வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அவங்களுக்கு நம்ம பண்ற எல்லா மூவ்மெண்ட்ஸும் எப்படியோ தெரிஞ்சிருக்கு சார், ஆனா எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எல்லா விஷயத்தையுமே அந்த கேப்டன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. அதான் அந்த சக்கரை பாகுல இருக்கக்கூடிய ஷேப்பை வந்து ஒரு மாதிரி கட் பண்ணி எடுக்கணும்ல. சோ இதுக்காக நேத்து நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி எல்லாருமே இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் நிக்கிறாங்க. உனக்கு நல்லா தெரியும்ல இதான ஈஸியான ஷேப்பு, ஆமாப்பா இதான் ஈஸியான ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ அவனோட இதை வந்து வாங்குறான். ஓபன் பண்ணி பார்த்தா ட்ரையாங்கிள் ஷேப்பை செதைச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஐயோ இதான் ட்ரையாங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட பார்க்கும்போது முன்னாடி இருக்க எல்லாருமே இவனை ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம கதையை முடிச்சிட்டான், இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா இதை வந்து எடுக்கவே முடியாது, எல்லாருமே இந்த இடத்துல சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த கிழவன் இப்படி எல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா திட்டி முறைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ அப்படியே கண் முழிக்கிறான். அப்படின்னா இது எல்லாமே அவனோட கனவு போல. இப்ப அடுத்த சீன்ல அந்த ஜாக் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறத பாக்குறான். நீ எங்கடி இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா நான் இருக்கிறத இப்பதான் பாக்குற போல ரொம்ப ஷாக் ஆகுற, சத்தியமா நீ இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன், நீ எப்படி இந்த நரகத்துல வந்து மாட்டின, நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன, அதான் என்ன இப்படி வயித்துல உனக்கு கொடுத்துட்டு கண்டுக்காம இருந்துட்டு போயிட்டல்ல, போன் அடிச்சா கூட எடுக்காம, எங்க பாரு நான் வேணும்னு எடுக்காம இல்ல, என்னோட சிச்சுவேஷன் அப்போ அப்படி இருந்துச்சு, நிறைய பேர் பங்கு சந்தையில என்னால லாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்கிட்ட பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க, அவங்ககிட்ட இருந்தெல்லாம் தலைமறைவா வாழ்ந்துட்டு இருந்தேன், அதனால தான் நீ பண்ணப்ப கூட நான் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இங்கிருந்து வெளியே கூட்டு போகும்போது உன்னை ரொம்பவே சேஃபா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒரு ஆணியும் நீ புடுங்க தேவையில்ல, என்னை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவ இங்கிருந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சிங்கர் இருக்கான்ல, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அது ஒரு போத கையா இருக்கும் போல, மறுபடியும் அந்த செயின்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இதுல இருந்து அப்படியே ஒரு மாதிரி மாத்திரை எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான், ஏதோ ஒரு பயங்கரமான போத மாத்திரை போல. அப்போ அவனோட ஃப்ரெண்டும் அதை பார்த்துட்டு, டேய் மச்சான் என்னடா அது அப்படின்னு கேட்கும்போது, நீ பொத்திட்டு இது ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இந்த படத்திலேயே வந்து ரொம்பவே வைபான கேரக்டர் இவன் தான், எதை பத்தியும் நினைக்காம ரொம்ப சந்தோஷமா இருப்பாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட ரெண்டாவது கேமுக்கு இன்னைக்கு கூட்டு போறாங்க. சோ நம்ம ஹீரோ நேத்து சொன்ன மாதிரி அந்த சக்கரை பாக்கு கேம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு வருவாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த ஷேப் எதுவுமே இல்ல. என்னையா ஏதோ ஷேப்லாம் வச்சிருப்பாங்க, அதுல வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன், இங்க பார்த்தா ஒன்னத்தையும் காணோம் அப்படின்ற மாதிரி அந்த கிழவெல்லாம் வேற கேட்கறான். அது மட்டும் இல்லாம இது மூலமா நம்ம ஹீரோ சொல்றதை இதுக்கு மேல யாரும் நம்புற மாதிரி இல்ல, அவன் வந்து ஒரு பைத்தியம்ன்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அவனோட டீம்மேட்ஸ் கூட கேட்கறாங்க, அந்த டைல அவனோட ஃப்ரெண்டு அந்த பிளாக் மாஸ்க்கு, அந்த பிளாக் மாஸ்க்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் அவன் தெரியாத மாதிரியே இவன் கூட பேசிட்டு இருக்கான். என்ன சார் நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே வரல அப்படின்னு சொல்லும்போது, அதான் சார் எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறான். அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க விளையாட போற அந்த கேமோட இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்றாங்க. அதாவது மொத்தமா நீங்க எல்லாருமே 5 பிளேயர்ஸா இருக்கணும். எதுக்காகனா நீங்க விளையாட போற அந்த கேம்ல மொத்தமா 5 கேம் இருக்கும் ஒரே கேம்ல. அந்த 5 கேம்லயும் உங்க டீம்ல இருக்கக்கூடிய 5 பிளேயர்ஸ் தனித்தனியா விளையாண்டு வின் பண்ணணும். அதை ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள விளையாண்டு வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த கேமோட வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க டீம்மேட்ஸை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த சிங்கர் அவனோட டீம்ல ஆல்ரெடி 3 பேர் இருக்கும், இன்னும் 2 பேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட போறான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனையும் கூப்பிட்டுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட டீம்ல ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க, பட் இருந்தாலும் 5ஆவதா இன்னொரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்கால, அவ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது இவங்களும் பாவப்பட்டு ஏத்துக்கிறாங்க வேற வழி இல்லாம. அதுக்கப்புறம் அந்த அம்மா பையன் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் தனியா இருக்காங்க. சோ அந்த பையனும் வந்து தன்னோட அம்மா இல்லாம எந்த டீம்லயும் போய் ஜாயின் பண்ண மாட்டான், அந்த அம்மாவையும் யாருமே எந்த டீம்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க. இப்படி அவங்க சுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த ரோஸ், அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பாக்குறாங்க. நம்ம 4 பேரும் ஒரு டீம் ஆயிக்கலாம், இன்னொருத்தர் மட்டும் தேரலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ இதுல அந்த ரோஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பொண்ணோட பேரை நம்ம இன்னசென்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க டீம்ல 5ஆவதா அந்த மந்திரம் போடுற லேடி இருக்கால, அவளை வந்து சேர்த்துக்கிறாங்க. சோ இப்படி எல்லாருமே 5 பேரா சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த கேமும் ஸ்டார்ட் ஆகுது. சோ
ஃபர்ஸ்ட் இவங்க 5 பேரா டீமா இருக்காங்கல்ல, அதுல 2 டீம், அதாவது மொத்தமா 10 பேரை 2 பக்கம் நிக்க விட்டுருவாங்க. இப்படி 2 டீம்லயும் ஒவ்வொரு ஆளா தனித்தனியா 5 கேம் விளையாட போறாங்க. அதுல ஒருத்தங்க எந்த கேம் விளையாடணும் அப்படின்றத ஃபர்ஸ்டே அவங்க முடிவு பண்ணிட்டு தான் போகணும். நடுவுல ஒரு பிளேயரால முடியலன்னா இன்னொரு பிளேயரால அந்த கேமை வந்து மாத்தி விளையாட முடியாது. சோ ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்விடேஷன் கொடுக்குறவன் எல்லார்ட்டுமே அந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்ஸ் வச்சு கீழே அடிச்சு ஒரு மாதிரி திருப்பி விளையாண்டுருப்பாங்கல்ல, அந்த கேம் தான். அதோட ரூல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு கார்டை கீழே போட்டு இன்னொரு கார்டை வச்சு அடிச்சு அதை திருப்பணும். அப்படியே செகண்ட் கேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் விளையாடுவோம்ல, ஒரு கல்லை நிக்க வச்சு தூரமா இருந்து தூக்கி போட்டு அந்த கல்லை கீழே தள்ளுவோம்ல, அந்த கேம் தான். இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க, ஏன்னா எனக்கு மறந்து போச்சு. மூணாவது கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 காயின்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து நம்ம தூக்கி போட்டு கையில பிடிக்கணும். அதாவது இந்த கல்லை வச்சு நம்ம தூக்கி போட்டு பிடிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான கேம் இது. நாலாவது கேம் பம்பரம் கரெக்டா விடணும். அஞ்சாவது கேம் ஒரு ஜிகினா காகிதம் மாதிரி இருக்கும், அதை வந்து காலில் போட்டு ஒரு 5 டைம் நம்ம எடுக்கணும். ஸோ இதுதான் மொத்தமா இந்த 5 கேம். ஸோ எல்லா டீம்ல இருக்கக்கூடிய 5 பிளேயர்ஸும் தனித்தனியா இந்த கேமை விளையாடணும். ஒரு பிளேயர் ஒரு கேமை விளையாண்டுட்டு இருக்கும்போது யாரும் நடுவில் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது, அதே மாதிரி மாத்தியும் விளையாடக்கூடாது. அதுலயும் குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுத்திருப்பாங்க. அந்த டைமுக்குள்ள 2 டீம்ல எந்த டீம் ஃபர்ஸ்ட் முடிக்குதோ அந்த டீம் தான் வின் பண்ணதா அறிவிக்கப்படும். இன்னொரு டீம் வந்து தோத்து போயிடும். ஸோ அதை உங்களை வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் இந்த கேமோட ரூல்ஸ். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடனே இந்த கேமை பார்த்த உடனே எல்லா டீம்லயும் வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது நல்லா விளையாட வராது, இதை நீ விளையாடு, ஸோ நான் பம்பரை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் யார் என்னென்ன கேம் விளையாடணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோவோட டீம்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், அப்பாடி எப்படியோ நல்ல வேலை நம்ம பக்கம் ஒரு பொண்ணை இழுத்தோம், ஏன்னா அந்த கல்லை தூக்கி போட்டு பிடிக்கிற கேம் கேர்ள்ஸ் தான் நல்லா விளையாடுவாங்க, நமக்குலாம் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவளும் சார் இல்ல நான் அந்த கேமையே இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அட போமா நீ 2K கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த டைம்ல அந்த ஜாக் இருக்கான்ல ஆர்மி பாய், அவன் சொல்றான் சார் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா ஒரு ஆர்மி பாயா இருந்துகிட்டு நீ அந்த கல்லாட்டெல்லாம் ஆடி இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் சின்ன வயசுல விளையாண்டுக்கிறேன் அதான் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒண்ணு அது விளையாடுறதுக்காகவாது நீ இருக்கல்ல அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 டீமை 2 பக்கம் கலையம் இருக்கிறாங்க. ஒரு டீம்லயும் ஒரு பிளேயர்ஸ் தனித்தனியா ஒரு கேமை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. அதுவும் டைம்குள்ள சீக்கிரமா முடிக்கணும். சோ அதுல ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் அந்த 2வது கேமை வந்து கல்லை வச்சு அடிக்கணும். ஆனா அவனுக்கு அது வரவே இல்லை, அவனால விளையாடவே முடியல. சரி இன்னொரு கல் கூட அப்படின்னு சொல்லி அங்க இருக்க சோல்ஜர் கிட்ட கேட்கும்போது, இன்னொரு கல்லாம் கிடையாது, நீ அதே தான் மட்டும் ரிட்டர்ன் எடுத்து வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களும் முன்னாடி போறாங்க பின்னாடி வராங்க, அப்படி விளையாண்டுட்டே இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்க டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபாஸ்டா விளையாண்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 3வது கேமையும் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குது. அப்போ கடைசியா டைம் முடியறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த கல்லை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த டீம் இப்பதான் கடைசியா அந்த கல்லை வச்சு அடிக்கிறாங்க. அப்பாடி நான் எப்படியும் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேல நீ அடிச்சா என்ன அடிக்காட்டி என்னடா, அவ்வளவுதான் நம்ம கதையெல்லாம் முடிய போது சாக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி இவனுங்க கதை தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த சீக்கிரமா முடிச்சுட்டு போனாங்கல்ல அந்த டீமும் பம்பர விளையாட்டை தாண்டல, அதனால அவங்களையும் போட்டு தள்ளிட்டாங்க. சோ இந்த கேம்ல ஸ்டார்டிங்ல விளையாண்ட இந்த 2 டீமுமே காலி. இதை பார்த்ததுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே வரல, கண்டிப்பா நம்மளும் அடுத்து இப்படிதான் சாக போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் அந்த சிங்கரோட ஃப்ரெண்ட் வேற அவங்க கிட்ட கேக்குறான், டேய் மச்சான் நீ அந்த இது சாப்பிட்டல அதை என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லும்போது, டேய் தம்பி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண போதை மாத்திரலாம் கிடையாது, ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லும்போது, டேய் இங்க பாரு என் கையா நான் எந்த அளவுக்கு போதை ஊசி போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் என் உடம்பு அசால்ட்டா தாங்கும், குடு அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்குறான். அப்போ அவனுங்க டீம்லயே ஒரு சின்ன பையனை ஒருத்தனை சேர்த்திருப்பாங்க. அவனை பாத்தீங்கன்னா இவன் மிரட்டிட்டு இருக்கான், என்னடா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ எலிமினேட் ஆனாங்கல்ல அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே போட்டியில எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த ஆர்கன்ஸ் திருடுறவனுங்க இருக்கானுங்கல்ல அவங்க வந்து வேணுனே ஒரு பிளேயரை மட்டும் லைட்டா ஷூட் பண்ணாம விட்டுட்டு அவனோட உயிருக்கு பாதிப்பு இல்லாம அவனை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறானுங்க. ஏன்னா அவனோட பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளஸ் சிம்பிள்லாம் போட்டு வைக்கிறாங்க, அப்பதான் அடையாளம் தெரியும் இவன் வந்து உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி போட்டு வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம மீன் மறுபடியும் வந்து பார்த்துட்டா சரி ஓகே பொட்டி திறங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் வேற வழி இல்லாம திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் உயிரோட இருக்கக்கூடிய அந்த பிளேயரை அவ போட்டு தள்ளிடுறா. சோ இப்போ அடுத்து ரவுண்ட் 2 ஆரம்பிக்குது. இந்த ரவுண்ட்ல அந்த அம்மா பையன் அப்புறம் இன்னசென்ட் கேல் அந்த ரோஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இந்த டீம் தான் விளையாட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கமும் டீம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி 2 பக்கமும் ஈஸியா எல்லா மேட்சையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. பட் 3வது கேம்ல பாத்தீங்கன்னா அந்த காயின்ஸ் தூக்கி போட்டு விளையாடுறது நம்ம பாட்டிமாவுக்கு சரியா வரவே இல்லை. ஐயோ பாட்டிமா சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி தடுமாறிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு கடைசியா அந்த 5 காயினை போட்டு பிடிக்கும் போது அவங்களோட பையன் வந்து மோட்டிவேஷன் பண்றான், அம்மா அந்த 5 காயினை பிடிக்கிறப்போ நீ அப்பாவை ஒருத்தி வச்சிட்டு இருந்தால அவளை நினைச்சுக்கோ, அப்படியே அவளோட கொண்டையை பாஞ்சு பிடிக்கிற மாதிரி நினைச்சுக்கோமா அப்பதான் பிடிப்ப அப்படின்னு சொல்லும்போது அந்த சிரிக்கி ஏன்டா ஞாபகப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கரெக்டா பிடிச்சிட்டாங்க கொத்தா. அப்படியே போறாங்க. அடுத்து அந்த பம்பர விளையாட்டுல இவ வேற தடுமாறிட்டு இருக்கா அந்த மந்திரம் போடுற லேடி வேற. ஆனா அவளும் கடைசியா எப்படியோ அதை கரெக்டா பண்ணிட்டா. இப்போ லாஸ்டா அந்த ஜிகினா காகிதம் இருக்குல்ல அதை வந்து காலில் போட்டு எடுக்கணும். சோ இந்த கேம் அந்த ரோஸ் தான் விளையாட போறா. இதுக்காக மத்த எல்லாருமே ஒரு மாதிரி திரும்பி நிக்க சொல்றா, கொஞ்சம் திரும்பி நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே திரும்பி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளும் அதை 5 டைம் போட்டு எடுக்கிறா. எப்படியோ எல்லா கேமையும் இவங்க முடிச்சிட்டாங்க. அதனால இவங்க 5 பேரும் இந்த கேமை வந்து முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆப்போனன்ட் டீமும் எப்படியோ கரெக்டா டைமுக்குள்ள வந்து முடிச்சிட்டாங்க. சோ அடுத்தடுத்து வரக்கூடிய 5 பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்படிதான் இந்த
கேமை வந்து ரொம்பவே ஈஸியாக முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் நிறைய பேர் முடிக்காம சாகவும் செய்கிறாங்க. இப்படி நிறைய பேர் அங்கிருந்து போனதுக்கப்புறம் கடைசியாக ரெண்டு டீம் தான் இருக்கு. அதில் ஒரு டீம் நம்ம ஹீரோவோட டீம். இப்போ அந்த 2 டீமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நீங்கள் கடைசியாக வின் பண்ணி வரணும், நாங்கள் வந்து உங்களை பார்க்கணும், கரெக்டாக முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணிக்கிறாங்க ஒரு டீமுக்குள்ள. அப்புறம் நம்ம ஹீரோட டீம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த காயின் மேட்சை கூட ஈஸியாக நம்ம டைல் முடிச்சிட்டான். ஆனால் 4வது கேம் அந்த பம்பரம் விட்டுறது நம்ம பிளாக் மாஸ்க்கு சுத்தமாக வரல. அவன் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கான். உடனே எல்லாருமே திட்டுறாங்க, என்னையா அப்படி பண்ற, சீக்கிரம் யா டைம் வேற இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எப்படியோ அவனும் கரெக்டாக அதை விட்டுட்டான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஜிகினா காயத்தை தூக்கி போட்டு அடிக்கிறது நம்ம ஹீரோ தான் பண்றான். ஸோ கரெக்டாக ஒரு டைம் பண்றான். பட் 5வது டச் ஒரு மாதிரி தள்ளி போயிடுது. அவள் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம பிளாக் மாஸ்க் இருக்கான்ல, அவனோட காலை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட காலை கொண்டு போய் அதில் படுற மாதிரி வச்சுட்டான். ஸோ 5 டச் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ இதை முடிச்சிட்டான். எப்படியோ இவங்க கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்களோட ஆப்போனன்ட் டீம் வந்து அதை முடிக்கல. ஸோ வர வழியிலே இறந்து போயிட்டாங்க. இதை பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இந்த பக்கம் ஆல்ரெடி கேம்லாம் முடிச்சுட்டு உள்ள இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே என்னடா எல்லாருமே உயிர் பொழைச்சு வராங்க அப்படின்ற மாதிரி இவங்க டீம்ல பார்த்து ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே செத்தா தானே இன்னும் நிறைய காசு வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, என்னப்பா நம்ம உயிரோட வந்ததை நினைச்சு யாருக்குமே சந்தோஷமே இல்லை போல, எல்லாரும் ஒரு மாதிரி உம்முன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம பாட்டிமா மட்டும் அந்த பிரெக்னன்ட் லேடியை பார்த்து நீ ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்கமா அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. இப்போ அடுத்த சீன்ல சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்களோட வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல நம்ம மீனோட ரூமுக்குள்ள 2 சோல்ஜர்ஸ் எக்ஸ்ட்ரா வராங்க. என்னடி சும்மா இருந்தா இருக்க மாட்டியா, எதுக்காக தேவையில்லாம எங்களோட வேலையில மூக்கு நுழைச்சிட்டு இருக்க, மவளே இன்னொரு டைம் நாங்க எடுத்துட்டு போகக்கூடிய பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தங்களை நீ கொலை பண்ண அவ்வளவுதான், அடுத்த டெட் பாடி நீ தான் அப்படின்ற மாதிரி பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற எதையுமே மத்தவங்க பாத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கக்கூடிய இவங்களோட ஆள் ஒருத்தன் அப்படியே எல்லாத்தையுமே ஒரு மாதிரி டக்குன்னு எடிட் பண்ணிடுறான். கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட டீம்ல அந்த டெய்ல் வந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்கான். நம்ம எல்லாருமே இப்போ ஒரு டீமா இருக்கோம், ஏன் நம்ம பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அவங்க பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் அங்க வராங்க. இந்த மாதிரி இன்னைக்கு எலிமினேட் ஆன பிளேயர்ஸோட பணம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் அதுல போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பணம் எல்லாத்தையுமே இப்ப இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்தா இவ்வளவுதான் கிடைக்கும் ஒரு பிளேயருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் போடுறாங்க. ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட சில பேர் இல்ல எங்களுக்கு இந்த பணம் கூட பத்தாது, இன்னும் நிறைய பணம் வேணும், இன்னொரு கேம் விளையாண்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக செத்து போனதுக்கு அப்புறம் பணத்தை வச்சு எரிச்சா கூட இவங்களுக்கு ஓகே போல, ஆனா இந்த பணம் எப்படியாவது எல்லாமே கிடைச்சாகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் இதோட கண்டிப்பா யாருமே இந்த கேமுக்கு வந்து ஓட் பண்ண மாட்டாங்க, இதை விளையாடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ நம்ம பாட்டிமாவும் ரொம்பவே ஓவர் கான்ஃபிடென்ட்ல அவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட கண்டிப்பா இந்த டைம் எல்லாருமே வெளியே போகணும்னு சொல்லி தான் ஓட் பண்ணுவாங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே வீட்டுக்கு வாங்க, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இன்னசென்ட் கேல் அதுக்கப்புறம் அந்த ரோஸ் இவங்க எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து ஓட் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே போகணுமா இல்ல உள்ள இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நம்ம பிளாக் மாஸ்க் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா இந்த டைம் மாத்தி ஓட் பண்றான், நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் மார்க்கு கொடுக்குறான். ஆனா ரெண்டாவதா போன நம்ம கண்ணாடிக்காரன் இந்த கேமை விளையாடணும்னு சொல்லி கொடுக்குறான். இதை பார்க்கும்போது அவனோட அம்மாவுக்கு மனசே நொறுங்கிருச்சு, என்னடா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மட்டும் தான் அப்படி கொடுத்தானா அப்படின்னு பார்த்தா அந்த ரோஸும் அப்படிதான் பணத்து மேல இருக்க ஆசையில நான் இந்த கேமை விளையாடணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. இதை பார்த்துட்டு அவளோட டீம்ல இருந்த அந்த இன்னசென்ட் கேலும் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறா அவனை. ஸோ இப்படியே எல்லாருமே மாறி மாறி ஓட் பண்றாங்க. பட் இந்த கேமை விளையாடணும் அப்படின்னு சொல்றவங்களோட எண்ணிக்கை தான் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த பிளாக் மாஸ்க் என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், ஏன் இந்த மாதிரி ஓட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே ஓவுக்கு, அப்ப உங்க எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம், உயிர் முக்கியம் கிடையாதா, இந்த உயிர் இல்லாம இந்த பணம் எல்லாத்தையுமே வச்சு நீங்க என்னதான் சாதிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ கன்வின்ஸ் பண்ண பேச பாக்குறான். பட் இருந்தா கூட அந்த கெல்ட் பையன் அவன் மறுபடியும் வந்து யோ இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்குது, இப்போ நீங்க எல்லாருமே வெளியே போகணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் இந்த பணம் போதும், ஆனா எங்களுக்கு இது பத்தாது, இந்த பணம் பத்தாம வெளியே போய் நரக வேதனை அனுபவிக்கிறதுக்கு இந்த நரகமே எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படியே எல்லாருமே மாத்தி மாத்தி ஓட் பண்றாங்க. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வராரு. அவரும் இந்த கேம் விளையாடக்கூடாதுன்னு எக்ஸுக்கு தான் மார்க் பண்றாரு. பட் இருந்தாலும் அதுல பிரயோஜனமே இல்ல, ஆல்ரெடி இந்த கேமை விளையாடணும்னு சொல்றவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம். அதனால இப்போ இவங்க 3வது கேமையும் விளையாண்டு தான் ஆகணும். அது என்ன மாதிரி ட்விஸ்டா புதுசா வச்சிருக்காங்கன்னு தெரியல, அது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுல அந்த சிங்கரோட டீம்ல ஒரு பொண்ணு இருந்திருப்பாள்ல, நல்லா ஷார்ட் ஹேர்லாம் வச்சுட்டு, அப்புறம் இன்னொருத்தனும் இருந்திருப்பான் ஒரு இன்னசென்ட் பாய், நம்ம வந்து அவன் அப்படியே கூப்பிடலாம். ஸோ அந்த பையன் கிட்ட அந்த பொண்ணு வந்து சொல்றா, அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு, இங்க பாரு தம்பி நீலாம் அவங்க கூட சேராத, ஏன்னா அவனுங்களாம் ஒரு டைப்பான ஆளுங்க, உன்னை ஏதாவது பண்ணிடுவானுங்க கேம்ல வின் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் ஒரு மாதிரி பயந்துகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த அம்மா பையன் இருப்பாங்கல்ல, அதுல அந்த அம்மா வந்து ரொம்பவே கோவத்தோட இருக்காங்க தன்னோட பையன் மேல. ஏன்டா நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் தெரியுமா, இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடலாம், இருக்க காசை வச்சு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா, ஏன்டா அந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு ஒரு வழி தெரியல, நான் இன்னும் நிறைய கடன் வாங்கியிருக்கேம்மா, அது எல்லாமே அடைக்கணும்னா சத்தியமா இந்த பணம்லாம் போதாது, இன்னும் அடுத்த ரவுண்ட் முடியும் போது கொஞ்சம் அதிக பணம் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு வேணா நான் வீட்டுக்கு போறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு இதுக்கு மேல என்ன பேசி புரிய வைக்கிறதுனே தெரியல. சரி ஓகே இன்னொரு கேம் விளையாடுற, அதுல நான் செத்து போனா கூட சத்தியமா நீ உயிரோட இருந்து சந்தோஷமா வாழ்வேன், ஆனா நீ செத்து போயிட்டா என்னால எப்படா வாழ முடியும்
முடியும்? இதை பத்திலாம் யோசிச்சு பார்த்திருக்கியாடா ஏதாவது அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவன் தான் இப்படி மாத்தி ஓட் பண்ணா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனும் ஓக்கு தான் கிளிக் பண்ணியிருக்கான். அதனால நம்மளோட ஃப்ரெண்டை போய் எப்படி நம்ம பார்க்கறது, அந்த கேங்கோட நம்ம மறுபடியும் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஓரமா இருக்கான். ஏன்னா இவனை தவிர அந்த டீம்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு எக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இவன் ஒரு பக்கம் பாவப்பட்ட ஜீவனாட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஆர்மி பாய் டெய்ல் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அட வாங்க பாசே, என்ன இப்போ என்ன ஆகி போச்சுன்னு நீங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு டீம் தானே, அட வாங்க பாசே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை அந்த டீமுக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்து போடுறான். உடனே நம்ம ஹீரோவும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல, பட் இந்த பணத்தை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இன்னும் ஒரே ஒரு மேட்ச், அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா நான் வந்து எக்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன், ஓகேவா, டே மச்சான் இந்த டைம் மட்டும் மன்னிச்சுக்கடா அப்படின்ற மாதிரி அவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம பிளாக் மாஸ்க்கும் சரி சரி விடுங்க, இப்போ நீங்க சூஸ் பண்ணதுனால மட்டுமா நம்ம இங்கே இருக்கோம், உங்களை விட இன்னும் நிறைய பேர் ஓக்கு தான் சூஸ் பண்ணிருக்காங்க, மெஜாரிட்டி ஓட்டு ஓவர் சூஸ் பண்ணதுனால தான் இப்போ நம்ம இங்க இருக்கோம், உங்களை மட்டும் குறை சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அட ஆமா நான் மட்டுமா சூஸ் பண்ண, எல்லாருமே தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ இங்க இருக்கிறதுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம பிளாக் மாஸ்க் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா நல்லவனாட்டம் திடீர்னு அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு அந்த பால் டப்பாவை கொடுக்குறான். ஆக்சுவலா அவனோட ஒய்ஃபும் சாகிறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா தானே இருந்திருப்பாங்க, அதுக்காக தான் இப்போ இவங்களுக்கு அக்கறைப்பட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்குறான். இன்னொரு பக்கம் அந்த ரோஸோட டீம்ல அவ வந்துட்டு இந்த கேமை விளையாடணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிருப்பாள்ல, அதுக்காக எல்லாருமே ஒரு மாதிரி அவ மேல கோவமா இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம அம்மா தான் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க, பரவாயில்ல விடு, நீ மட்டுமா போட்ட, நிறைய பேர் ஓக்கு தானே போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் இந்த இடத்துல ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்பளையா இருக்கும்போது என்னை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி நார்மலா தான் ட்ரீட் பண்ணாங்க, ஆனா நான் எப்போ இந்த மாதிரி மாறணும் அப்பையில இருந்து எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க, கீழ இருந்து மேல வரைக்கும் இதோ நான் ஒரு பையன், ஆனா மூஞ்சி மட்டும் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி குறுகுறுன்னு பாக்குறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஸோ அதனால தான் என்னோட உறுப்பு எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். பட் இந்த டைம்ல தான் எனக்கு பணம் எதுவுமே கிடைக்கல, ஸோ அதுக்காக தான் நான் இந்த கேமுக்கே வந்தேன். இன்னும் ஒரு கேம் விளையாண்டனா எனக்கு தேவையான பணம்லாம் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துட்டு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த ரோஸோட மைண்ட் செட்டையும் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த இன்னசென்ட் கேர்ள் இருப்பாள்ல இவங்களோட டீம்லயே, அவகிட்ட பாத்தீங்கன்னா இப்போ இவ சாரியும் கேட்கறா. அந்த பொண்ணும் பரவாயில்ல விடுங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுவும் இல்லாம இங்க இருக்க எல்லாருமே அவளை ஒரு மாதிரி புகழ்றாங்க, நீங்க வந்து முழுமையா ஒரு பொண்ணா மாறலைனா கூட இப்ப கூட ரொம்ப அழகா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த சிங்கர் அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு பைத்தியக்காரன் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாத்ரூமுக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த ஜான் இருப்பான்ல, அதான் ட்ரேடர், அவங்கிட்ட இந்த ஓட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிருப்பாங்க போல ஓவுக்கு ஓட் பண்ணு அப்படின்ட்டு. ஆனா அவன் தான் எக்ஸுக்கு ஓட் பண்ணிருப்பான் போல, இதுக்கு மேலே இந்த கேம் விளையாட வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக இப்போ இவங்க எல்லாருமே வந்து அவனை ஒரு மாதிரி பழி வாங்குற மாதிரி தெரியுது, ஏன்டா அதுக்கு ஓட் பண்ண, அதுவும் இல்லாம நீ வின் பண்ற காசையே ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கொடுத்தாகணும், ஏன்னா ஆல்ரெடி நீ சொன்ன பிட்காயின்ல போட்டதுனால தான் எனக்கு பணமே லாஸ் ஆச்சு, அதை கொடுக்கறதுக்கான காசை இன்னும் உங்ககிட்ட வரல, அதுக்குள்ள ஏன்டா இந்த கேமை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சா அப்படின்ற மாதிரி அந்த சிங்கர் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட டீம் உள்ள வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சிங்கரை அந்த பிளாக் மாஸ்க் போட்டு அடிச்சிருப்பான்ல, ஸோ அதனால இப்போ அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி சைலண்டா அந்த சிங்கர் அங்கிருந்து போயிடுறான், மறுபடியும் நம்மள அடிச்சாலும் அடிச்சிருவான் அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட டீம் ஆட்கள் எல்லாருக்கிட்டையுமே இங்க பாருங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இடத்த வந்து சேஃபா பாத்துக்கணும், ஏன்னா போக போக இங்க பணத்தாசை பிடிச்ச நிறைய பேர் மக்களையே கொலை பண்ணி அவங்களோட பணத்தை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட் சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நைட்டு நேரம் நம்ம பாட்டிமாவுக்கு யூரின் வருது போல, ஸோ எந்திரிச்சு கிளம்பலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட பையன் பார்த்துட்டாமா, எங்கம்மா போற, இந்த நேரத்தில் உன்னை ஏதாவது பண்ணிட கூட வாய்ப்பு இருக்குமா, சேஃபா இருமா அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த கொண்டையில உனக்கு குத்தி வச்சிருக்கல, இது என்ன கிளிப்புன்னு நினைச்சியா, இதுதான்டா ஆயுதமே, எவனாவது என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு வந்தானா இதை விட்டு கிண்டிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி காமெடி பண்றாங்க. அப்புறம் அந்த பிரெக்னன்ட் லேடி அவளுக்கும் யூரின் வர மாதிரி இருக்கு போல, ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து பாத்ரூமுக்கு போலான்னு ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர் விட மாட்டான், இல்ல இது தூங்குற டைம் நீங்க இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டிமாவும் கதறாங்க, டே ப்ளீஸ்ரா என்ன விடுறா, எனக்கு இல்லைன்னா இங்கேயே போயிருவேண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க அப்படியே டோர் ஓப்பன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க எக்ஸ்ட்ரா நம்ம ரோஸும் வராங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ பாத்ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சேம் டைம்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படியே கண் முழிக்கிறான். உடனே அப்போ காவலுக்கு நம்ம ஹீரோ இருப்பான், யாராவது வராங்களா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு. அதை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டும், டே மச்சான் நான் கண் முழிச்சிட்டேன்டா, நீ போய் தூங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தூக்கம் வரல, நீ நல்லா தூங்க இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பக்கத்திலே வந்து உட்காந்துக்கிட்டு அவன் கூட சேர்ந்து காவல் காக்குறான். அப்படியே பேசவும் செய்யறான், என்ன மன்னிச்சிருடா, டே நான் தெரியாம தான்டா இதுக்கு ஓட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, டே விடுடா மறுபடியும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காத, இரிட்டேட் ஆகுது. ஆமா நீ இதுக்கு முன்னாடி இந்த கேம்ல வின் பண்ணன்னு சொன்னல, அந்த பணம் எல்லாத்தையுமே அதுக்குள்ள செலவு பண்ணிட்டியா என்ன, அதுவும் இல்லாம நீ முன்னாடி இந்த கேமுக்கு வரதுக்கான காரணம் அம்மாவை காப்பாத்துறதுக்கு தானே, ஆனா அவங்கள காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, பட் இருந்தாலும் நீ பணம் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு சந்தோஷமா லைஃபை லீட் பண்ண வேண்டியதானே, ஏன் மறுபடியும் இந்த இடத்துக்குள்ள வந்து கஷ்டப்பட்டு இருக்க எப்படி, சரி ஓகேடா நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லவா, இப்போ உனக்கு ரொம்ப நெருங்கின ஒருத்தங்க உன் கண்ணு முன்னாடியே இறந்து போறாங்க, அது நான் கூட இப்போ வச்சுக்கோ, நான் உன் கண்ணு முன்னாடியே இறந்து போறேன், ஸோ அது மூலமா உனக்கு கிடைக்கிற அந்த பணத்தை வச்சுதான் நீ லைஃப் முழுக்க நல்லா வாழ்ற அப்படின்னா உன்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும், ஏய் ஏன்டா இப்போ தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க, நான் அடுத்த ஓட்டிங்ல எக்ஸ் மார்க் கொடுக்குறேன் சரியா, நம்ம எல்லாருமே உயிரோடு தான் இங்கிருந்து போக போறோம், தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் நானும் நீயும் ஒன்னா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல,
அந்த டைம்ல என்னோட பணம் எல்லாமே நஷ்டமானதுக்கு காரணமே நீதான்டா, நீ தான் நிறைய சூதாட்டத்துக்குலாம் என்ன கூட்டிட்டு போன, அந்த குதிரை பந்தயம் இதுக்கெல்லாம் நீ தான்டா என்ன கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்குனா செமையா கோவம் வந்துடுது. ஏன்டா நீ தான்டா அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன கூட்டிட்டு போன, இப்போ என்னமோ நான் வந்து உன்னை அது கூட்டு போயிட்டு உன் பணத்தெல்லாம் நஷ்டம் பண்ண மாதிரி எல்லா பழியையுமே தூக்கி ஏன் மேல போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல கொந்தளிக்கும் போது இப்பதான்டா என் பழைய ஃப்ரெண்டை பாக்குற மாதிரி இருக்குது, இது வரைக்கும் என்னமோ வெறப்பா உட்காந்துட்டு இருந்தா இப்பதான் உன்னை பார்த்தா சகஜமா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ இந்த பக்கம் பாத்ரூமுக்கு போனா இவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. அந்த கர்ப்பிணி பண்ணிருக்கால அவளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ வலி வந்துச்சு போல லைட்டா, அதனால அவ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும்போது இதை பார்த்துட்டு அந்த அம்மாவும் அப்படியே போய் கட்டி பிடிக்கிறாங்க. ஓகேமா பயப்படாத பயப்படாத, இந்த மாதிரி குழந்தை பிறக்கிற நேரம் நெருங்கிச்சுன்னா இந்த மாதிரி தான் அடிக்கடி வயிறுலாம் வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் இவங்க விளையாடுற அந்த தீவை கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் நம்ம ஆளுங்க எல்லாருமே போட்ல கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த அடியால ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஃபிஷிங் பண்றதுக்காக ஒரு தூண்டில வச்சுட்டு நிற்கும் போது இந்த கேப்டனும் பார்த்துட்டு ஏன்டா நம்ம போறது அந்த தீவை கண்டுபிடிக்கிறதுக்கா இல்ல என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கா, என்னமோ ஃபிஷிங் பிடிக்கிறதுக்கு இந்த தூண்டிலாம் வேற எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன போயிட்டு 24 மணி நேரமும் அந்த தீவையா தேடிட்டு போறோம், பகல் முழுக்க தேடுவோம், நைட் ஆனா என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் இதை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னா நீ வேணா ட்ரெஸ் அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுறியா, அது வேணா என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உன்கிட்ட பேசினது என்னோட தப்பு தான்டா அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்த சீன்ல நம்ம முன்ன காட்டுறாங்க, அவ மறுபடியும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம லாஸ்டா பாத்தீங்கன்னா அவளை வந்து அந்த 2 பேர் மிரட்டி இருப்பாங்கல்ல 2 சோல்ஜர், ஸோ அவங்க வந்து இவளோட மூஞ்சில மார்க் போட்டாங்க போல, இதுக்கு மேலேயும் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாம இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க அவங்களோட 3வது கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ இப்பயும் டிஃப்ரெண்டான ஒரு கேம் தான், இதுக்கு முன்னாடி விளையாண்ட மாதிரி எந்த கேமும் இல்ல, ஒரு பெரிய ரங்கராட்டின மாதிரி இருக்கு, அதை சுத்தி ஒரு ரவுண்டான பிளேஸும் இருக்கு, அந்த பிளேஸ் வந்து நிக்காம சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற ரவுண்ட் கார்னர்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கதவுகள் இருக்கும், மொத்தமா 50 கதவு இருக்கு. சரியா இவங்க சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த ரங்கராட்டினம் அப்படியே ஒரு மாதிரி சுத்திட்டு கரெக்டா நிற்கும் போது அங்க வந்து ஒரு நம்பரையும் சொல்லுவாங்க. அது என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம், அதாவது 6 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் அந்த நம்பர் சொல்லும் போது கரெக்டா இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி அந்த ரூம்குள்ள போகணும். அதாவது அந்த ரங்கராட்டினம் நிற்கும் போது கரெக்டா 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்றாங்கன்னா உடனடியா 5 பிளேயர்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம யாராவது ஒருத்தங்களை கூட்டிக்கிட்டு அந்த டோருக்குள்ள போயிடணும். ஸோ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் பிளேயர்ஸ் மட்டும் தான் அந்த டோருக்குள்ள போக முடியும். 50 டோர்ல பாதி பேர் மட்டும் தான் அதுக்குள்ள போய் ஃபில் ஆகுவாங்க, மிச்ச பேர் எல்லாமே வெளியிலேயே மாட்டிப்பாங்கல்ல. அப்படி யாரெல்லாம் வெளியில மாட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே கேம்ல இருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு 5 பேர் சொல்றாங்க, திடீர்னு 6 பேரா போயிட்டு ஒரு ரூம்குள்ள இருக்காங்க அப்படின்னா அந்த 6 பேரையுமே எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளவு நம்பர் சொல்றாங்களோ அவ்வளோ பிளேயர்ஸ் மட்டும் தான் உள்ள போகணும், அதை தவிர கம்மியாவோ இல்ல அதிகமாவோ இருந்தா அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. இந்த கேமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ஸோ நம்பர் 4ன்னு சொல்றாங்க, எல்லா ரூம்லயும் போய் 4 பேர் இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் வெளியில இருக்க எல்லாருமே கொஞ்சம் கூட கருணையே இல்லாம போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கானுங்க, யாருமே பார்க்கல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு உள்ள இருக்கானுங்க. பட் கேமரா மூலமா அவங்கள பார்த்துட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டானுங்க ஒரு ஆள் கம்மியா இருக்கிறதுனால. ஸோ அடுத்து மறுபடியும் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரவுண்ட் இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும். ரெண்டாவது அந்த அம்மா பையன் இருக்காங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா அந்த பையனை மட்டும் ஒருத்தங்க ஆள் பத்தலைன்னு சொல்லி அவன் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது அவன் நினைச்சிருந்தா விட்டுட்டு வந்திருக்கலாம் அவனோட அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவன் வேணும்னே அவங்க கூட போற மாதிரி தெரியுது. இந்த அம்மாவை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். அவங்க பாட்டுக்கு அங்க நிக்கிறாங்க, அவ்வளவுதான் இவங்க கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க இவங்களை பிடிச்ச ஒரு ரூமுக்கு கொண்டு வராங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட டீம் தான். அப்போ ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க, நம்மளோட பையன் நம்மள அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட்டானா, நான் சாகட்டும்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பேலன்ஸ் வெளியில இருக்க எல்லாருமே சாகடிச்சதுக்கு அப்புறம் அகைன் டோர் எல்லாத்தையுமே ஓபன் பண்றாங்க. சோ இந்த டைம் அந்த பையன் வரான். உடனே அந்த அம்மாவும் பார்த்துட்டு அவன் விட்டுட்டு போனதை பத்தி கூட எதுவுமே யோசிக்காம உனக்கு ஒன்னும் ஆகலடா நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவனா அழுக ஆரம்பிக்கிறான். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் வேணும்னு பண்ணலாமா, என்ன இப்படி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் அழுதுகிட்டே பேசும்போது இல்லடா பரவாயில்ல அம்மாலாம் அதை பெருசா ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. சோ அடுத்த ரவுண்டும் போது நம்பர் 6 சொல்றாங்க. உடனடியா எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. சோ இந்த டீம்ல பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் ஒருத்தி இருப்பாள்ல, அவ வந்து அந்த இன்னசென்ட் கேல கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. கரெக்டா எல்லாருமே ரூம்குள்ள போற நேரமா பார்த்தா அவளை பிடிச்சி லாஸ்டா யாரோ ஒருத்தங்க தள்ளி விட்டுட்டாங்க. சோ இதனால இவங்க 5 பேர் மட்டும் தான் உள்ள வராங்க. அவ இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு உடனே இந்த ரோஸும் வெளியே போறா. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவளை பிடிச்சு உள்ள இழுத்து கொண்டு வந்துட்டு டோரை ஒருத்தன் லாக் பண்ணிடுறான். அது வேற யாரும் இல்ல, அது அந்த ஜாக் தான். டைம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன வெளியில அந்த இன்னசென்ட் கேல வந்து ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. சோ இந்த நேரத்துல இந்த ரோஸால அதை ஏத்துக்கவே முடியல. அவளை நான் எவ்வளவு சேஃபா பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்படி அவளை சாகடிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா, நான் மட்டும் கரெக்டான இடத்துக்கு உள்ள வந்து இந்த கதவை சாத்தலைனா நீங்க எல்லாருமே செத்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஆமா இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி இருக்குது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மனசு விட்டு பேசுறாங்க. பட் அந்த ரோஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சேடா இருக்கா. நான் தான் காரணம், அவளை மறுபடியும் இந்த கேமுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு நான் தான் காரணம், ஏன்னா போன ஓட்டிங்லேயே நான் எக்ஸ் மார்க்கு கொடுத்துருக்கணும், ஓக்கு கொடுத்தது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறா. சோ இப்போ கடைசி ரவுண்டு வருது, 2வது நம்பர் சூஸ் பண்றாங்க. உடனடியாக எல்லாருமே அந்த ரூமுக்கு போறாங்க 2 பேரா. அந்த டைம்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் இவரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள போலான்னு பார்க்கும்போது அங்க ஆல்ரெடி இன்னொருத்தன் இருக்கான், ஒரே ஒருத்தன். டேய் வெளியே போடா வெளியே போ அப்படின்ற மாதிரி நம்ம பிளாக் மாஸ்க்கு சொல்லும் போது கூட அவன் கேட்க மாட்டான். வேற வழியே இல்லாம
அவனோட கதையவே அந்த இடத்துல அவன் முடிச்சிருவான். ஸோ இது எல்லாத்தையுமே லைவா ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ எதுக்காக அவனை கொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயர் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னா இந்த ரூமுக்குள்ள 2 பிளேயர் இருக்க மாதிரி தான் கணக்கு வரும். ஸோ அதுக்காக தான் அவனை கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு 3/4 பேரை இழந்த சோகத்தில் எல்லாருமே இப்போ மறுபடியும் அவங்களோட இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்மளோட ஆளுங்க எல்லாருமே அந்த தீவை கண்டுபிடிக்கிற பிளான்ல இருந்திருப்பாங்கல்ல. அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பைலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரோன்லாம் வச்சு பார்த்துட்டு இருப்பான். ஏதாவது தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு தீவுல ஏதோ ஒரு இரும்பு தகடு மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. ஒருவேளை இதுதான் அந்த கேம் நடக்கிற இடமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவனுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ நம்ம வந்து அந்த தீவுக்கு பக்கத்தில் போய் பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் அங்கே போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்போ அந்த தீவுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கர் அந்த இன்னசென்ட் பாயை கட்டி பிடிச்சிட்டு, அட செல்லம் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமாடா, எங்கடா போய் தொலைஞ்ச, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி நான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஆக்டிங்லாம் விட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனை தான் விட்டடிச்சிட்டு ஓடி இருப்பான் அவன். இப்போ வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கான், ரொம்ப பாசம் இருக்க மாதிரி. இன்னொரு பக்கம் அந்த ஜாக் அவனோட லவர் அந்த பிரெக்னன்ட் லேடியை தனியாக கூட்டு போய் பேசிட்டு இருக்கான். இங்க பாருடி, கிடைச்ச பணம் வரைக்கும் போதும், நம்ம 2 பேரும் இங்கிருந்து வெளியே போய் புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ மட்டும் திடீர்னு என் பாசம் உனக்கு எங்க இருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபோன் பண்ணப்போ கூட நீ எடுக்காம இருந்தா, ஓ இப்போ என்கிட்ட பணம் இருக்குல்ல, என் பங்கையும் சேர்த்து மறுபடியும் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக கேட்கற அதானே அப்படின்னு சொல்லும்போது, சச்சா அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச வரும்போது, இவ அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல, மறுபடியும் நம்மளை யூஸ் பண்ணி தான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரா. பட் இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவகிட்ட ஏதோ பேசிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல அந்த சிங்கரும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏ என்னடா இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்கும் போல, ஒருவேளை அந்த புள்ள பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு இவன் தான் காரணமா இருப்பானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த மந்திரவாதி லேடி வேற திடீர்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த பாட்டிமா கிட்ட வந்து, ஏய் நீ எல்லாம் இங்கிருந்து உயிரோடய போக மாட்டேன், உங்ககிட்ட தான் சாத்தான் ஒளிஞ்சிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ பேசும்போது அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. அட யாரடா இவ பைத்தியக்காரி மாதிரி வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா, நான் ஏதோ சாத்தான்னு சொல்றா, நாசமா போறவ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிளாக் மாஸ்க் கிட்ட, இங்க பாருங்க நம்ம எப்படியாவது மீதியா இருக்கக்கூடிய சில பேரை போய் கன்வின்ஸ் பண்ணணும், இந்த ஓட்டிங்லயாவது 3/4 பேரை எக்ஸை சூஸ் பண்ண வைக்கணும், அதுக்கு மேல எல்லாருமே இங்க இருந்து வெளியே போயிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, உடனே நம்ம பிளாக் மாஸ்க்கும், இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நிறைய பேர் வருவாங்க, ஸோ அதனால அந்த ஓ பக்கம் இன்னும் தான் நிறைய பேர் ஆளுங்க சேருவாங்க, அப்புறம் இன்னும் பணம் சேர்றதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கேமை கண்டினியூ பண்ணணும்னு கூட நினைப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துல நம்மளா இந்த முடிவு எடுக்கக்கூடாது, அவங்களா என்ன யோசிச்சு முடிவு எடுக்கிறாங்களோ அது போக்கிலே நம்ம விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ மறுபடியும் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, நிறைய பேர் வந்து ஓட் பண்றாங்க. இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஷிஃப்ட் மாத்துறாங்க. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரூமுக்கு வராங்க. அப்ப அதுல நம்ம மீன் கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி அவளை மிரட்டின அந்த சோல்ஜர் வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல, ஏன் தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணி இப்படி வாங்கி கட்டிக்கிட்டேன், இதை ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மார்க் விழுந்திருக்காதுல்ல மூஞ்சில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பையும் அவனோட அடியாட்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த தீவுல ஏதோ ஒன்று பார்த்திருப்பாங்கல்ல, ஏதோ தகடு மாதிரி இருக்க மாதிரி, ஸோ அது என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக இப்போ அந்த இடத்துக்கு போயிருக்காங்க ஒரு சில பேர். இப்போ திடீர்னு அந்த தகடை ஓப்பன் பண்ணும்போது அங்க பிளாஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி பாம்லாம் வச்சிருக்காங்க. இந்த டைம்ல இந்த பக்கம் ஓட்டிங் நடக்கிறத காட்டுறாங்க. ஸோ இப்போ ஈக்குவலா கிட்டத்தட்ட வந்துருச்சு, இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சூஸ் பண்ணியிருக்கவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 50, அதுவே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸை சூஸ் பண்ணியிருக்கவங்களோட எண்ணிக்கை 49. இப்போ லாஸ்ட் ஓட்டு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அவரே தான், நம்ம பிளாக் மாஸ்க். அவர் அப்படியே ஓட்ட போடுறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு, இவரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி அடிவயிரெல்லாம் கலக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், ஏன்டா இவர் என்ன பண்ணாரோன்னா, அதுவா அது ஒன்றும் இல்லடா போன கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொலை பண்ணியிருப்பார்ல ஒரு பிளேயரை, அந்த விஷயத்த சொல்ல வரும்போது கரெக்டாக இவர் இந்த பக்கம் ஓட் பண்ணிட்டாரு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெளியே போகணும்னு சொல்றவங்களோட எண்ணிக்கையும் இங்கே இருக்கிறேன்னு சொல்றவங்களோட எண்ணிக்கையும் ஈக்குவலா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க சோல்ஜர் கிட்ட கேட்கும்போது, நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஓட்டிங் எடுப்போம், ஸோ நீங்க அதுக்குள்ள சூஸ் பண்ணி வைங்க, அதனால ஓட்டிங் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் ஆயிருக்கும்ல ஒரு தீவுல போயிட்டு அவங்க ஏதோ எடுக்க பார்த்திருப்பாங்க, அதனால ஒருத்தன் இறந்தே போயிட்டா, இன்னொருத்தனுக்கு லைட்டா அடிபட்டு இருக்கு. ஸோ இவங்க இந்த மாதிரி வந்து தேடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி அந்த கேமை கண்ட்ரோல் பண்ற ஆட்கள் இவங்களுக்கு எதிராக நிறைய ட்ராப்லாம் போட்டு வச்சிருக்காங்க போல. ஸோ அதுல ஒண்ணுல போய் தான் இவங்க இப்படி மாட்டிக்கிட்டாங்க. இதை பார்த்துட்டு கேப்டன் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா ஒருத்தன் இறந்தே போயிட்டா, இன்னொருத்தன் அடிபட்டு இருக்கான், இதுக்கு மேலே நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது, ஸோ தயவு செஞ்சு நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது மற்றவனுங்க எல்லாருமே ரிட்டர்ன் போறதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா இப்போ நம்ம இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கு மேல என்ன ஆனாலும் சரி நம்ம பார்த்துட்டு தான் போனோம், நம்ம போராட்டத்தை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பையும் மற்றவங்களும் பேசுறானுங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வெளியே போகணும்னு சொல்லி தான் இந்த டைம் எக்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு வரும்போது அப்படியே நம்ம ஹீரோவும் கேட்கறான், அம்மா முன்ன ஏதோ என்கிட்ட சொல்ல பார்த்தல அவரை பார்த்து, என்னது அப்படின்னு கேட்கும்போது உடனே அவனும் யோசிச்சுட்டு, அது ஒன்றும் இல்லடா நான் ஏதோ சும்மா சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறான், அவன் உண்மையை சொல்லல. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த ஓ டீமுக்கும் எக்ஸ் டீமுக்கும் ஒரு மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அந்த ஓ டீம்ல அந்த கிழட்டு பையன் இருக்கான்ல, அவன் தான் மறுபடியும் வாய் பேசிட்டு இருக்கான், ஏன்டா உயிருக்கு பயந்துட்டு இப்படி ஓடுறீங்களே கோலைங்க மாதிரி, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இவங்களும் கத்திட்டு வராங்க, ஏன்டா உயிரை விட பணம் தான் முக்கியம்னு சொல்லி இப்படி பணவெறி பிடிச்சி அலைறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பாத்தீங்கன்னா இந்த டீமுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி சமாதானம் ஆயிடுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக ஒரு சில பிரெட் எல்லாம் கட்டி கொடுத்திருப்பாங்க, அந்த பிரெட்டுக்குள்ள இவங்க ஸ்பூன் வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டான். ரைட்
ரைட்டு அப்படின்னா பிளேயர்ஸ் எல்லாருமே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்கு இவனுங்க பிளான் போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்படி ஒரு வெப்பனையும் கூடவே வச்சு அனுப்பியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த சிங்கருக்கும் ஜாக்குக்கும் மறுபடியும் ஃபைட் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைம் இவனுங்க 2 பேர் மட்டும் ஃபைட் பண்ணாம இவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட வேற போய் சொல்றானுங்க, இந்த மாதிரி நம்ம ஓ டீமை பத்தி தப்பா பேசுறான்டா, இந்த மாதிரி நம்ம எக்ஸ் டீமை பத்தி தப்பா பேசுறான்டா அப்படின்னு சொல்லி ஏதோ 2 மதத்துக்குள்ள கலவரம் ஏற்படுத்துற மாதிரி இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடத்துல சண்டை முத்தி போது அந்த சிங்கர் பாத்தீங்கன்னா இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு இவனுங்க எல்லாருமே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கடத்துல இவன் கீழே போட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சிங்கரோட குறவழியிலே குத்துறான் அந்த ஸ்பூனை வச்சு. ஸோ இப்படி பிளேயர்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு சாகணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி அவங்க சாப்பிட்ற சாப்பாடுல அந்த ஸ்பூனையும் வச்சு கொடுத்துருக்கானுங்க. ஸோ அடுத்து என்ன, இவன் கதை முடிகிற டைம்ல திடீர்னு இந்த ஜாக்கோட காலை பிடிச்சி அவன் மறுபடியும் இழுத்துக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஜாக் எப்படியோ அவனை தள்ளி விட்டுட்டு பாத்ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிங்கரோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கும்போது அவன் கழுத்துல சொருவி இருக்கிறத எடுத்து மத்தவனை போட்டு தள்ளிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இங்க பயங்கரமான கலவரம் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிப்பட்ட எல்லாருமே இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உள்ள வந்த உடனே மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து எங்களை அடிச்சாங்க, இல்ல இவங்க தான் வந்து எங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த கல்ட்டு பையன் வர மறுபடியும் ஒரு மாதிரி ஏத்தி விட்டுற மாதிரியே பேசுறான். பாத்தீங்களா நம்மள பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு பணத்துக்காக அவங்க தான் நம்மள கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நைட் நேரம் போட்ல வந்துட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க எல்லாருமே. அப்ப அந்த அடியால ஒருத்தனுக்கு நல்லா வாமிட் வர மாதிரி இருக்கு. உடனே வெளியே வந்து வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க கடல்ல. அந்த டைம்ல இந்த ட்ரோன் எல்லாமே ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க. அந்த ரூம்ல ஏதோ லைட் அடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவனும் உள்ள போய் பார்க்கும்போது அந்த கேப்டன் தான் அங்க இருக்காரு. ஐயோ கேப்டன் நீங்களா, நீங்க என்ன பண்றீங்க ட்ரோன் இருக்க எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது, அதுவாப்பா இது எப்படி பறக்கும்னு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு அங்கிருந்து போற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இவன் விடுற மாதிரி தெரியல. கேப்டன் சொல்லிட்டு போங்க, நீங்க என்ன பண்ணீங்க, ஏதாவது நோண்டி வச்சிட்டீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டேக்கும் போது திடீர்னு இந்த கேப்டன் ஒரு கத்தி எடுத்து அவனோட வயிற்றுலேயே குத்திட்டான். அப்படியே குத்தி கடல்லையும் தூக்கி போட்டான். ஸோ இந்த கேப்டன் இவ்வளவு நாளா நல்லவன் நினைச்சிட்டு இருந்தா இவனும் ஏதோ ஒரு கெட்டவன் மாதிரி தான் தெரியுது. பட் ஏன் அப்படி பண்ணா அப்படின்றது நமக்கு தெரியல. அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம சாய் வேற வரான். கேப்டன் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவாப்பா ஒன்னும் இல்ல தூக்கம் வரல அதான் சும்மா நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் கேம் விளையாடுற இடத்துல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கு எடுக்கிறாங்க ஒரு டீம்லயும். அப்போ அந்த ஓ டீம்ல பாத்தீங்கன்னா 3 பேர் செத்து போயிருக்காங்க. அதுவே எக்ஸ் டீம்ல 2 பேர் தான் செத்து போயிருக்காங்க. ஸோ கணக்குப்படி பார்த்தா உங்க டீம் ஆட்கள் தானே எங்க டீம்ல அதிகமா கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் தான் இந்த எக்ஸ் டீம் மேல கோவம் அதிகமாகுது. இதை பார்த்துட்டு எக்ஸ் டீமும் ஒரு பிளான் போடுறாங்க. இங்க பாருங்க நைட்டு மட்டும் எப்படியாவது தாண்டிருங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மள இன்னைக்கு நைட்டே கொல்ல பார்ப்பாங்க. ஏன்னா நம்மள கொல்றதுனால நம்மளோட பணம் அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அப்புறம் ஓட்டிங் பண்ணும்போதும் நம்ம பக்கம் ஆளுங்க குறைவா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டா போகும். ஸோ ப்ளீஸ் யாருமே சாகாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் ஒரு சில பேர்லாம் அந்த ஆர்கன்ஸை திருடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா இப்பயும் போல ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இந்த தீவுல இருந்து தனியா வெளியே எடுத்துட்டு போயிட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே கடத்த சொல்லி பண்ணிட்டு இருக்கிறது அந்த பாக்ஸ் தான். இவனுங்க சும்மா வேலை பார்க்குற ஒரு ஆளுங்க தான். இந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சில பிளான சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க யாரும் தயவு செஞ்சு அவங்கள மாதிரி ஒருத்தர் கொல்ல ட்ரை பண்ணாதீங்க, எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய பெட்டு கடியில கூட வந்து பத்துக்கோங்க. நம்ம வந்து அவங்களை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. நம்மளோட எதிரி எல்லாமே இந்த கேமை நடத்துறாங்க பாத்தீங்களா, இந்த கேமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் தான். ஒரு கட்டத்துல நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு சாகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சோல்ஜர்ஸ் எல்லாருமே அதை தடுக்கிறதுக்காக உள்ள வருவாங்க. அந்த டைம்ல நம்ம அவங்களோட கண்ணை யூஸ் பண்ணி அந்த சோல்ஜர்ஸோட கண்ணையே யூஸ் பண்ணி இந்த கேமை நடத்தக்கூடிய அந்த பிளாக் மாஸ்க்ன்றவனை போய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதுதான் நம்மளோட பிளான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சிங்கரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் அந்த சிங்கர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டான் போல. இப்போ அதிக டேப்லெட் போடுறான், கிட்டத்தட்ட பைத்தியக்கார மாதிரி இருக்க போறான் இந்த டைம்ல. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லைட்ஸ் ஆஃப் ஆகுது. ஸோ அந்த ஓ டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் எக்ஸ் டீம்ல இருக்க ஆளுங்களை வந்து பயங்கரமா கொண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பிளான் படி ஒரு சில பேர் மட்டும் அங்க இருக்கக்கூடிய கட்டிலுக்கு கீழே இருக்காங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாகுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஹேர் வச்சு ஒரு பொண்ணு இருப்பாள்ல, ஸ்டார்டிங்ல அந்த சிங்கர் கூட வந்து அவகிட்ட பேசியிருப்பான். ஸோ அவளை இப்போ அந்த சிங்கரோட ஃப்ரெண்டு வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இன்னசென்ட் பாய் மேல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவளை எப்படியாவது காப்பாற்றணும் இந்த பைத்தியக்காரங்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில கூட தூக்கி போட்டு ஹெல்ப் பண்றான். பட் இருந்தாலும் கடைசியா அந்த சிங்கரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இவளை போட்டு தள்ளிடுறான். ஸோ சரியா நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி தான் கொஞ்சம் நிறைய பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் சரியா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு வராங்க. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டீம் எல்லாருமே ஆல்ரெடி இறந்து போன மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொன்னதை எல்லாருமே நினைச்சு பாக்குறாங்க. உங்களோட பாடியை இறந்து போனவங்கன்னு சொல்லி எடுக்க வரும்போது அந்த டைம்ல நீங்க எல்லாருமே வேகமா செயல்பட்டு அவங்களோட கண்ணை எடுத்து மத்தவனுங்களா போட்டு தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா எல்லாருமே அதே மாதிரி பண்றானுங்க. சரி மத்தவனுங்க தான் பண்றானுங்க, ஆனா நம்ம பிளாக் மாஸ்க் இருக்கான்ல அவன் அவங்களோட ஆளுங்களே ஷூட் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு. ஸோ எப்படியோ எல்லாருமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. பட் அந்த டைம்ல இவங்களோட டீம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் பாத்தீங்கன்னா அப்படியே கன் எடுத்து அந்த ஓ டீம்ல இருக்க மத்தவங்க எல்லாம் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்துறான். கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம இதை பண்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோமா என்ன, இவங்க நம்மளோட எதிரி கிடையாது, நம்ம எல்லாருமே இப்படி அடிச்சுக்கிட்டு சாகடிக்க வைக்கிறது மேல இருக்கக்கூடிய சில பேர் தான், அவங்கள தான் நம்ம போய் பிடிக்கணும், இவங்கள மாதிரியே நம்மளும் இப்ப இவங்களை கொன்னா நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லும் போது தான் அவரும் பாத்தீங்கன்னா கண்ணை கீழே இறக்கிறாரு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து அவனோட பிளான சொல்றான். இந்த மாதிரி நான்
நாங்க இன்னும் சில கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்மள கேம் ஆட வைக்கிறாங்கல்ல அவங்கள போய் பிடிக்க போறோம், சோ நீங்க வரீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கேட்கும்போது யாருமே போற மாதிரி தெரியல, இவங்க மட்டும் தான் இருக்காங்க. அதுலயும் நம்ம ரோஸ் இருக்கால, அவ கன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்போ அந்த பெயிண்டர் இருக்காருல, அவர் ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் காட்டுறாங்க. சோ இவர் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் ஆர்மியில வேலை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் இவங்க உயிரோட வச்சிருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏய் இந்த மாதிரி அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருப்பான்ல உனக்கு மேல வேலை பாக்குறவன், அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, அவன் இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டு போ அப்படின்னு சொல்லும்போது கன் பாயிண்ட்ல இவங்களும் அப்படியே கூட்டு போயிட்டு இருக்காங்க அவனை. ஆனா இந்த டைம்ல முன்னாடி இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்களை ஒரு மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் இப்படியும் மறைஞ்சு இவங்க மத்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேமராவில் அந்த பாக்ஸும் பார்த்துட்டு இருக்கான். டேய் என்னடா பண்றீங்க, அவங்க எல்லாருமே உங்களை போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க, கொஞ்சம் வேகமா அவங்களை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரோஸ் வேற பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல மத்த கேமரா மூலமா நம்மள பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேமரா எல்லாத்தையுமே உடைச்சிக்கிட்டு இருக்கா. சோ இந்த நேரத்துல அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த சோல்ஜர் கிட்ட வந்து நம்ம ஹீரோ கேக்குறான், டேய் இதுக்கு மேல நம்ம எப்படிடா போனோம் அந்த கேம் நடத்துறவனுங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா சார் இந்த பக்கமா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பாக்கெட்ல கை விடுற மாதிரி தெரியும் போது, டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கறானுங்க. சார் இல்ல அந்த ரூம்குள்ள போகணும்னா இந்த மாஸ்க் போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை எடுக்கிறான். கரெக்டா அந்த டைம்ல அந்த சோல்ஜர் நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாக் மாஸ்கை பாக்குறான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான் போல, இவர் என்ன இவங்க கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில பார்க்கும்போது டக்குன்னு அவனை போட்டு தள்ளிடுறாங்க மத்த சோல்ஜர்ஸ். அவங்களுக்கு எதிராகவே திரும்பினதுனால தான் அவனை போட்டு தள்ளிட்டாங்க போல. சோ அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இவங்க ஒரு மாதிரி கவர் எடுத்து போட்டு தள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீங்க எல்லாருமே இங்கே இருந்து இந்த சோல்ஜர்ஸை பாத்துக்கோங்க, நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த கேமை நடத்துறவங்களோட இடத்துக்கு போறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிளாக் மாஸ்க்கும் ஓகே அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல அந்த டெய்லர் இருக்கான்ல தான் அந்த ஆர்மி பாய், அவன் பயங்கரமா பதற்றம் அடைகிறான். ஷூட் பண்ணவே தெரியாம அப்படியே ஒரு மாதிரி கண்ணா அப்படின்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். டே தம்பி கொஞ்சம் பொறுமையா ஷூட் பண்றா, புல்லட் எல்லாம் வேஸ்டா போகுது, நமக்கு புல்லட் அவ்வளவா இல்ல அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கிறவர் வேற சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அப்படியே அந்த மாஸ்கை யூஸ் பண்ணி அந்த கேம் நடத்துறவங்களோட இடத்துக்குள்ள போயிட்டானுங்க. பட் இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்களையும் போட்டு தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டே இருக்கானுங்க, எப்படியாவது அந்த மெயின் பிளேஸுக்கு போகணும் அவங்களை பிடிக்கணும் அப்படின்ட்டு. பட் இப்போ அந்த இடத்துல ஹெட்டா இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இருக்கான்ல அவன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். பட் இருந்தாலும் இப்போ இங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கிட்ட நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் நல்லா லாக் ஆயிட்டாங்க. ஸோ உடனே வாக்கி டாக்கி மூலமா அப்படியே நம்ம பிளாக் மாஸ்க் கிட்ட நம்ம ஹீரோ பேசுறான், இந்த மாதிரி எங்களுக்கு பேக்கப் வேணும், நாங்க நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் மாஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை அவனோட டீமுக்கு பாஸ் பண்றான். பட் இருந்தாலும் இப்போ அவங்க கிட்ட போதுமான அளவுக்கு புல்லட்ஸ் எதுவுமே இல்ல. அந்த டைம்ல நம்ம டெய்லர் இருக்கான்ல அவன் பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் வேணா புல்லட்ஸ் எடுத்துட்டு வரேன், நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட இடத்துல சாகடிச்சோம்ல அவங்க கிட்ட நிறைய புல்லட்ஸ் இருக்கும், அதை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கியையும் கையோட வாங்கிட்டு இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஆல்ரெடி இறந்து போனவங்க கிட்டயே நம்ம ஹீரோ எடுக்கிறான், அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம டெய்ல் அங்க வந்துட்டான் அந்த பழைய இடத்துக்கு. அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கிட்ட இருக்க புல்லட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் பேக்கப் கொடுக்கறதுக்காக பிளாக் மாஸ்க் அந்த இடத்துக்கு வரான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து கவர் பண்ணுங்க, நான் வேற ஏதாவது ஒரு வழியா போயிட்டு இவனுங்க எல்லாருமே போட்டு தள்ளிடுறேன், உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்க அந்த டைம்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு அது நல்ல பிளானா தோணுது. சோ உடனே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க ஒரு புல்லட்டையும் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு பிளாக் மாஸ்க்கும் உனக்கு இது தேவைப்படாதா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஏய் எனக்குலாம் இருக்குடா நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். இப்போ இந்த பக்கம் நம்ம டைல அந்த இறந்து போன சோல்ஜர்ஸ் கிட்ட இருக்க புல்லட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி பதற்றம் அடைஞ்சதை விட இன்னும் அதிகமா பதற்றம் அடைகிறான். அங்க வாக்கி டாக்கில வேற ரோஸ் கதறிட்டு இருக்கா, டே புல்லட்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா இல்லையா, எங்கடா வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் அப்படியே அந்த வாக்கி டாக்கி கீழே போட்டுட்டு அங்க போறதுக்கு பயந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க எல்லாருமே உயிருக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட கிட்டத்தட்ட புல்லட்ஸ் எல்லாமே தீந்தே போச்சு. இந்த நேரத்துல நம்ம பிளாக் மாஸ்க் இருக்கான்ல அவனுக்கு பேக்கப் கொடுக்கறதுக்காக ரெண்டு பிளேயர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. சோ இப்போ இவங்க மூணு பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்டையும் ஷூட் பண்ணிட்டு இருக்க அந்த பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் மாஸ்க் இவங்க ரெண்டு பேரை மட்டும் முன்னாடி அனுப்புறான், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சோல்ஜர்ஸ் பக்கமா நெருங்குறானுங்க. ஆனா கடைசியா நம்ம பிளாக் மாஸ்க் இவனுங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிட்டான். இதை நம்ம ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணதான், என்னடா இது இவன் அவனோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணாம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. இப்போ அவனோட டீமுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே வாக்கி டாக்கில லைனை வேற மாத்தி வைக்கிறான் அவனோட ஆட்களுக்கு கேட்கிற மாதிரி, ஏய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எல்லாருமே முடிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த டைம்ல புல்லட்ஸ் பார்த்தாம நம்ம ரோஸ் வேற பாத்தீங்கன்னா புல்லட்ஸ் எடுக்கிறதுக்காக டைரக்டா இந்த இடத்துக்கே வந்துட்டா. அங்க பார்த்தா இந்த டைல் கோல மாதிரி காதுல அப்படியே பொத்திக்கிட்டு அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே அங்கேயே வச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து அவளும் புரிஞ்சுக்கிறா இவன் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் கிளம்பலான்னு பார்க்கும்போது சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. சரி ஓகே அவங்களை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் புல்லட் மாத்தும் போது அந்த பாட்டிமா சொல்றாங்க, இல்லம்மா வேணாம் நீ எதுவும் பண்ணாத, அவங்க உன்னை கொன்றுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவளும் எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கிறா. இந்த டைம்ல புல்லட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த பெயிண்டரும் இருந்திருப்பாரு, அவரையும் பாத்தீங்கன்னா இப்போ ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. நல்லா நோட் பண்ணுங்க, ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் அவனோட பாடியில இறங்கி இருக்கு. அதுவும் இல்லாம அவனை ஷூட் பண்ணது வேற நம்ம மின் மாதிரி தெரியுது. அவனை ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவ பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி கருணையா பார்த்திருப்பா. ஒருவேளை இப்போ அவன் சாக கூடாதுன்னு சொல்லி வேணும்னே ஒரு புல்லட் மட்டும் அவ இறக்கி
சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பட் இது கன்ஃபார்மா நமக்கு தெரியல, நான் சும்மா கெஸ் பண்ணேன். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா அவனோட ஃப்ரெண்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஸ்பையோட அண்ணன் அந்த பிளாக் மாஸ்க் இப்போ அவனோட உண்மையான உருவத்துல வரான், அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு. நம்ம ஹீரோவா அவனோட ஃப்ரெண்டு கிட்டயும் புல்லட்டே இல்ல. சோ சமாதானம் ஆகிறதுக்காக அப்படி கையை தூக்கிட்டு கீழே மண்டி போடுறானுங்க. அந்த டைம்ல அந்த பிளாக் மாஸ்க் வந்து அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், நான் தான் சொன்னலடா இந்த கேமை விளையாட வராத, உன் வேலையை பார்த்துட்டு போ, இல்லைன்னா ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு சொன்னல, ஏன் வந்த, இப்ப பாரு அந்த கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருந்தா அந்த கன்னை அப்படியே அவன் ஃப்ரெண்டை பார்த்து திருப்பி அவனை ஷூட் பண்ணி கொண்டுறான். சோ அவன் இறந்து போயிருந்தா கூட அவன் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டான். ஆனா அவன் ஃப்ரெண்டு இறந்து போனது அவனுக்கு அவ்வளோ வருத்தத்தை ஏற்படுத்துது. அப்படி அவன் கதறிட்டு இருக்கும் போது அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அப்படி லாஸ்டா ஒரு கிளிப் காட்டுறாங்க. இவங்க அடுத்த ஏதோ ஒரு கேம் விளையாட போற மாதிரி தெரியுது. சோ அந்த இடத்துல அந்த ரெட் லைட் கிரீன் லைட்ல இருக்கக்கூடிய அந்த லேடி பொம்மை இருக்கும்ல, அந்த இடத்துல பாய் பொம்மை வேற ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் டிராஃபிக் லைட் மாதிரி கூட ஏதோ இருக்கு. இது என்ன கேமா இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. சோ இதோடைய சீசன் 2 கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 3 வந்து 2025ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்தா கண்டிப்பா நான் அதையும் போடுறேன். அண்ட் இந்த சீசன் 2 எப்படி இருந்துச்சு, உன்னை விட நல்லா இருந்துச்சா இல்ல அதை விட ரொம்ப கொஞ்சம் சுமாரா இருந்துச்சா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல டிராமாவில் பார்க்குறேன். பாய்.